श्रीशैलेशदया पात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यज मधुरं मुनिमत्स्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तं योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोदगस्ततितृणाय भगवतोऽस्य शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूते सर्वं देवनेमेन महन्मयानाम् आद्यस्य कुलपते बहुलाभिरामं श्रीमद्दङ्ग्रिलं प्रणमामि पूदं सरसमखदाक्वेप्टनाद श्रीभक्तिसार कुलशेखर भक्ताङ्ग्रि रेणुपरकाल यतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवनन्नादिलीले विनत विविध पूत रक्षकरीते श्रुति शिरसि विदिप्ते ब्रह्मणि श्रीनिवासे मम परमस्मिरूप पाराचर्य वसस्वधाम उपनिषद्दुग्धाप्ति मध्योद्धृतां संसाराग्निविदीवन व्यपगत प्राणात्म संजीवनी पूर्वाचार्य सुरक्षितां भगवते व्याघात तीरस्थितां सुमनसो भौमा भुवन्तः तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यस्रुति स्मृतिसूत्राणाम् अंदाज्वरम् அசீசமத். இது மட்டும் ஆத்மானுடைய போக்குவரத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஆத்மா எப்படி பிறக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அந்த ஆத்மா எப்படி போறதுங்கிறத பார்த்தோம். அதில் 2 கேட்டகரியா பார்த்தா, நல்ல செயல்கள் பண்ணவா, தன் ஆத்மா பின்னால் தன்னா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணவா, அவ புகை வழி தூமாதி மார்க்கத்து வழியா போய் சந்திரனை போய் அடைஞ்சு வராதுக்கலாம். அப்படி பண்ணாதவா, கெடுதல் பண்ணவா என்ன பண்றானாக்க, சந்திரனுக்கே போறதில்லை, நரகத்துக்கு போய் அனுபவிச்சுட்டு திருப்பி இதே தாழ்ந்த பிறவியா பிறக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இப்ப என்னன்னாக்க, இந்த சந்திரன்ல இருந்து வரா இல்லையா, வரத்துக்கு 5 ஸ்டேஜ் சொல்றீங்க இல்லையா, அப்போ அவ அங்கேருந்து இங்க சேர்றதுக்கு எவ்வளவு நாழி ஆகும்? அது என்னன்னாக்க, இன்னொரு நாழி குறிப்பிடப்படலை. ரீசன் என்னன்னாக்க, மேகத்துல அந்த ஆத்மாவை சோமராஜான்னு போட்டாக்க மேகம் எல்லா நேரத்திலும் மழை பெய்யும் சொல்ல முடியாது. அவருடைய பருவ காலங்கள் தான் மழை பெய்யும், மேகம் கரைஞ்சி போயிடலாம். அதுக்கப்புறம் மழை பெஞ்சாக்க மழையெல்லாம் இதுலதான் பெய்யும், விளைநிலத்துல தான் பெய்யும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த எல்லா ப்ராபபிலிட்டி குறைஞ்சதே வருதுனால எதுல ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா வேத வாக்கியம் என்ன சொல்றதுனாக்க, தானியத்தில் இருக்கச்சே தான் அதிக நேரம் இருக்கான். எப்படின்னாக்க, தானியத்தில் இருக்கச்சே தானியம் அவனால உண்ணப்படலாம், இல்லைன்னா வீணாக்கீழே விழிஞ்சு அது பாட்டு போயிடலாம். 6 வீணாக்கீழ் திருப்பி முளைக்கலாம். அது இல்லைன்னாக்க இதுல அடைச்சுன்னு போய் தண்ணியில அடிச்சுன்னு வெள்ளத்துல அடிச்சுன்னு போய் இங்கே போய் சேர்ந்துடலாம். அப்புறம் இந்த சர்க்கிளே திருப்பி திருப்பி தானியமாவே இருந்து அதான் நாள் ஆகுது அப்படின்னு வேதம் சொல்றது. ஆகவே அதிச்சராதிகரணம்னா எவ்வளவு நாள் எங்க நிற்கிறது, சில காலம்னா நீண்ட காலம் எங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்றது இருந்தது. இதுல ஒரே ஒரு சூத்திரம் தான் இருக்கு, ரொம்ப சின்ன அதிகரணம். ஆனா அது நிற்கிறது எப்படிங்கிறதுக்கு சாந்தோபனிஷத்துல இருந்து ஒரு இது எடுத்து கொடுத்துருக்காரு. அதாவது சந்திரனிடமிருந்து வரும் ஆத்மா 5 படைகளில் ஜீவனாகிறது. இவற்றிற்கிடையில் காலதாமதம் எப்படிப்பட்டது என்கையில், தானியமாகிற நிலையில் அதிக காலம் தங்குகிறது என்பதால் மற்றவர்களில் சிறிது காலமே வதிகிறது என்பது முதலில் அறியப்படும். அதனால இது முதல்ல என்னன்னாக்க, தானியத்துல ஜாஸ்தி நாள் இருக்குன்னாக்க மற்றதெல்லாம் குறைஞ்சலா இருக்கு. 2 பேர் வந்திருக்காரு இல்லையா, 2 பேர் வந்து இந்த சுவாமி இருக்காரு ரொம்ப நல்லவர் அப்படின்னா அடுத்தவருக்கு தானா தெரியுது. அந்த மாதிரி இப்ப தானியத்துல அதிக நேரம் இருக்குங்கிறதுனால மற்ற 4 ஸ்டேஜில் அது அதிக நேரம் இருக்கிறது இல்லை அப்படின்னு தெரிகிறது. இதுக்கு சாந்தோபனிஷத்துல இதே எடுத்திருக்காரு. அப்ரம் பூத்வா மேகோ பவதி, மேகோ பூத்வா பிரவர்ஷதி, தாயிக விரீகித்வா ஔஷதி வா வனஸ்பதியா வஷ்பதி திலம் ஆஷா இது ஜாயந்தே அதோ வை கரு துர்நிஷ்பிரபதரம் யோகி அந்தமத்தியோரேதே சஞ்சிதா தத்பூய ஏவ பவதி. இதுக்கு அர்த்தம் பார்ப்போம். நீர்த்திவரை நீராவியாக ஆகி மேகமாகிறான். அப்ரம் நீராவி, அது அதான் மேகமாறுது, மேகமாகிறான். மேகமாகி மழையாக பொறுகிறான். அது இங்கு நெல்லாகவோ மற்ற தாவரங்களாகவோ மரங்களாகவோ எள்ளாகவோ உளுந்தாகவோ ஆகிறான். இந்த எல்லா நிலைகளிலும்
ஆத்மா நெருக்கமாக ஐம்பூதங்களும் அணைக்கப்பட்டு மழையாக நிலத்தில் வந்து சேர்கிறான். இந்த ஆத்மா வறட்சியையும் 5 பூதங்களும் தொடர்பு இருந்துட்டே இருக்கு. ஆகாயம், மேதலுடைய வாயு, அப்புறம் தண்ணீர், அப்புறம் நிலம், அப்புறம் ஆணுடைய உடலுக்கு போச்சு அக்னி, ஜாடர அக்னி. இதனால இந்த 5 பூதங்களுக்கும் தொடர்பு ஏற்படுறது. இந்த எல்லா நிலைகளிலும் ஆத்மா நெருக்கமாக 5 பூதங்களாலும் அணைக்கப்பட்டு மழையாக நிலத்தில் வந்து சேர்கிறான். இது உண்மையாகவே விதை நிலையின் என்றும் வெளிவர அதிக காலம் பிடிக்கிறது. அதாவது இந்த கீழே பொழிஞ்சாச்சு, மழையா வந்தாச்சுனாக்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஆண் உடலுக்கு போய் சேரணும் இல்லையா? அதுல பாசிபிலிட்டி தான் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அது அப்படிங்கிறது உணவை தின்று விந்தாக்கி அதை வெளியிடும் பொழுது அவன் பெறப்படுகிறான். ஆகவே இப்ப இந்த 5 ஸ்டேஜ்ல அதிகமான டைம் எங்க ஆறுதுனாக்க தானியமா இருக்குச்சு ஆறுது அப்படிங்கிறார். தானியங்கள் வறட்சி, வெள்ளம் இவைகளால் பாதிக்கப்பட்டு மண்ணில் வீழ்ந்தோ கடலை சார்ந்தோ திரும்பவும் தானியமாதற்கு அதிக காலமாகிறது இல்லையா? அது அந்த பருவங்களை தான் சிலது படைக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாமரத்துல போய் இருந்தாலும் அது மாம்பழமாகவோ மாங்காயோ ஆகியோ தொடர்புக்கு போனோம்னாக்க அந்த காலம் வர மாட்டேங்க இல்லையா? பங்குனி சித்திரை அதெல்லாம் வர முடியுது, மொத்த நாள் அது ஆறுது இல்லையா? ஸோ அதையும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால எத்தனை நாள் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் இதில் சொல்றது. புக்குக்கு போகலாம். 247 நாதிச்சராதிகரணம். காலம் தாழ்த்தாமை களம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும். மறுபிறவியாக உலகு திரும்பும் ஆத்மா 5 படியாக வந்து உடனடிக்கிறது என்பது விளக்கப்பட்டது. இப்படிகளில் அதிக காலம் தங்கி இருக்கிறதா என்பது இதில் ஆராயப்படுகிறது. தானியத்தில் அதிக காலம் தங்குகிறது என சிறப்பிக்கப்பட்டிருந்தால் மற்றவற்றில் நீண்ட நாட்கள் இருப்பதில்லை என பொருள்பட இக்களம் நாதிச்சராதி களம், காலம் தாழ்த்தாமை களம் எனப்படுகிறது. மொத்தத்துல இது காலம் தாழ்த்துறது இல்லை அப்படின்னு தெரிகிறது. இக்களத்தின் சூத்திரமும் பொருளும் நான் அதிச்சிரேன விசேஷாது. தானியத்தில் அதிக காலம் தங்கிறது என்று சிறப்பித்து கூறப்படுவதால் மற்றவற்றில் அதிக காலம் இருப்பதில்லை என்று தெரிகிறது. சாந்திகோபுஷம் 5:10-6. இதன் என்றும் தானியத்தில் என்றும் அன்றோ நீண்ட காலம் கழித்து வெளிவருகிறான் என தானியத்தில் நீண்ட காலம் திரைப்பித்து கூறப்படுகிறது. ஆக இதர மேகம், மழை, பயிர், ஆணுடல் இவ்வரிசையில் நீண்ட காலம் இருப்பதில்லை என்பது புலப்படுத்தப்படுகிறது. இது புரிகிறதா? அது ஏதாவது டவுட் உண்டா? சுவாமி, இது வந்து பழங்கள் அது போல கணக்கு கிடையாது, வெறும் தானியம் மட்டும் தானா? தானியம் சொல்றது எல்லாம் எனி ஈட்டபிள். அதான் உங்களுக்கு மாம்பழம் உதாரணம் சொன்னேன். உங்களுக்கு எனி ஈட்டபிள் தானியமா இருக்கலாம், கீரையா இருக்கலாம் இல்லையா? எனி எடிபிள் திங் அது ஆகணும் இல்லையா? இப்போ நெல்லுன்னா வச்சுங்க, நெல் மணியானா பரவாயில்ல. அது இல்லாம நெல்லை வந்து வெறும் வைக்கலாச்சுனாக்க அதுக்கு இது வராது இல்லையா? அது மாடு தின்னு அது வயத்துல இருந்து வெளியில வந்து அது பூமியோட உரமா போய் திருப்பி இன்னொன்றுல வந்து இப்படி போனவன் இருக்கு. இந்த மாதிரி எது வந்து ஒரு பருவமுள்ள மனிதனால உண்ணப்படுகிறதோ அது மட்டும் இந்த திருப்பி சுத்தி வந்துட்டு இருக்க போறது இல்லை. அதனாலதான் இதுதான் ஜாஸ்தி டைம் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க. புரியுதா? தானியம்ங்கிறது ஒரு பேச்சுக்கோ சரி, உண்ணப்படக்கூடியதெல்லாம் தானியம் தான். இது விலங்குகளுக்கு தான் அப்போ இல்லை, இது அப்படியே விலங்குகளுக்கு தான் பொருந்தும். விலங்குகளுக்கு ஏன்? மனுஷனுக்கு அதான் மனுஷன் உட்பட எல்லாருக்குமே. ஆமா, இது எல்லாமே எதெல்லாம் கருப்பையில இருந்து வருதோ அதுக்கு முன்னாலே பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி 5வது ஆகுதியில வருது. எதுக்கெல்லாம் எது கருப்பை இருக்கோ அதுலதான் வருதுன்னு சொன்னோம் இல்லையா? நம்ம விலங்குகளுக்கும் மனுஷனுக்கு தான் கருப்பை இருக்கு, இதுலதான் வரும். அதனால நமக்கு மனுஷனா நமக்கு இப்ப பேச்சு போற மோட்சம் அடைக்கிறதுக்கு நோக்கம் இருக்கு இல்லையா? அப்போ மோட்சம் அடைக்கிறதுக்கு மனுஷனுக்கு தானே முடியும். அதனால மனுஷனை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ மனுஷன் ஆண்கிட்ட இருந்து பெண்கிட்ட போய் ஒரு ஜீவன் பேர் எடுக்கிறான்னாக்க இப்ப அவன் அங்கேயிருந்து சந்திரன்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்தான் இல்லையா? கடைசியில தாயினுடைய கர்ப்பத்தை அடைகிற மட்டும் அவனுக்கு எத்தனை நாள் ஆறுது அப்படின்னாக்க தானியமா இருக்கிற ஸ்டேஜ்ல நிறைய நாள் ஆறுது அப்படிங்கிறது அவனுடைய நூலாசியோட துணிவு. இது வந்து இப்போ அணு வடிவத்துலதான் ஒட்டிக்கிட்டு இருக்க போறது இல்லையா? அப்படி இருக்கிறப்போ இப்போ ஒரு ஆண் அப்படின்னா அப்ப ஆணுக்குள்ளேயும் இன்னொரு ஜீவாத்மா அணு வடியில இருக்கிற மாதிரி ஆயிடுறது. இருக்கலாமே. அந்த நம்ம உடம்புல எத்தனை ஆத்மாக்கள் இருக்கு? நம்ம வயத்துல பாத்தீங்கன்னா எண்ணற்ற பாக்டீரியா, மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்கு.
நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லும் லிவிங் திங்ஸ். அதுல ஒண்ணுதான் ஆளுமை கொள்றது. இந்த அடுத்ததுல அதுதான் டீல் பண்ண போறோம். ஆளுமை கொள்றது ஆத்மா ஒண்ணுதான். எந்த ஆத்மாவுக்கு புண்ணிய பாவங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கோ அது மட்டும்தான் ஆளுமை கொள்ளும். மற்ற ஆத்மாக்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அது திரும்பி விழுந்து திருப்பி தானியமாய் திருப்பி வரணும் நமக்கு. ஒரு தரம் அது நம்ம சொர்க்கத்துக்கு போனோம்னாக்க அங்க இருந்து சந்திரன் வழியா இந்த இதுல வந்துட்டோம்னாக்க இங்கேயே சுழண்டு திருப்பி நம்ம கடைசியா மோட்சம் போற மட்டும் இங்கதான் இருக்க போறோம். திருப்பி சொர்க்கத்துக்கோ மோட்சத்துக்கோ போற மட்டும் இங்கதான் இருக்க போறோம். அது எங்க ஆறுதுனாக்க இந்த தானியமாயி உட்கொள்ளப்படுறது மட்டும் இருக்க இந்த கேப் தான் ஜாஸ்தி டைம் ஆறுதுன்னு சொல்றாரு. புரியுதா? சரி, அதாவது ஒரு மனுஷனுக்கு போகாமையே சுத்தின்னு கூட இருக்க சான்ஸ் இருக்கு. நிறைய இருக்கு சாமி. ஆமா, இப்ப வயல்ல போடுற எல்லா நெல்லும் வந்துருது மனுஷனுக்கு உபயோகப்பட்டு விடுறதா? எத்தனை வயல்ல உதிர்ந்து போறது? அது இல்லைன்னா வேற ஏதாவது மாடுகள் வயலாக்கள் சாப்பிட்டு போறது, எலி சாப்பிட்டு போறது, இல்லைன்னா அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி வறட்சினால உதிர்ந்து விட்டுறது, அதிவிருஷ்டி மழை வந்து தண்ணீர் அடிச்சுன்னு போயிடுறது. இதனால இது இந்த உலகத்திலே இதுலயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. எது மட்டும் கடைசியில ஒரு ஆண் உடலை சேர்ற வீட்டுல, பருவமான ஆண் உடல் சேர்ற வீட்டுல அப்படித்தான் இருந்துட்டு இருக்கு. அதை இந்த ப்ராபபிலிட்டி நம்ம நினைச்சு பாருங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்லி இன்சிஸ்ட் பண்றாருனாக்க இவ்வளவுக்கு அவங்க அரிதான ஒண்ணும். இதுல ஹிந்தியில ஒரு இது சொல்றது, தானே தானே பீலுக்காக பானை வாலேக்கு நாம் அப்படின்னு ஒவ்வொரு தானியத்திலும் யாருக்கு போய் சேரணும்னு எழுதி வச்சிருப்பா. அந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி ஒண்ணு நம்ம உடம்புல சேர்ந்து வந்தா தான் உண்டு. இல்லாத வீட்டுல திருப்பி பூமியில போய் எருவா போய் இல்ல மண்ணோட மண்ணா போய் திருப்பி அது வந்துதான் வரணும். இதான் வேற வழி இல்லை. அதுதான் நமக்கு பிரச்சனை. இன்னைக்கும் பாக்குறோம் அந்தந்த மரத்தினுடைய இலைகள் இருக்க எஜெக்ட்ஸ் அதெல்லாம் அதான் நல்ல உரமா இருந்ததுக்கு. அதான் நான் பார்த்துருக்கோம். இயற்கை உரம் பண்ணிடுறோம் இல்லையா? அதெல்லாம் வேற வேற டவுட்ஸ் மேல போலாமா? போலாம் சுவாமி. அடுத்த அதிகரணம். இந்த அடுத்த அதிகரணம் நீங்க கேட்ட இல்லையா? அதுக்கெல்லாம் அது அந்த ஏதோ ஒரு பொருளை சேர்ந்துருக்கு இல்லையா? அது அந்த பொருளாவே ஆறுதா இல்ல அது தனியா இருக்கா? அதாவது அவனுடைய சொரூபமாவே ஆயிடுறதா இல்ல சுபாவம் மட்டும் இருக்கா? இப்போ என் உடம்புல 1000 மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. அது ஒன்றும் லீட் பண்றது இல்லை. இப்போ நான் ஒருத்தன் தான் லீட் பண்றேன். மனசு நான் எது ஆத்மா நினைச்சிருக்கேன் அந்த ஆத்மா தான் லீட் பண்றது. அதே மாதிரி ஒன்னுலயும் இது ஒட்டின்னு தான் இருக்கே தவிர்த்து இது இதாக ஆறுதில்லை. ரொம்ப சிம்பிள் திங் சொல்ல வச்சுங்க. ஒரு மாத்திரை சாப்பிட்றோம். மாத்திரை சாப்பிடுச்சு ஏதோ பேரை போட்டு அது இத்தனை எம்ஜின்னு போட்டிருக்காரு. அதுல மேல இருக்கிறதுலாம் என்னது? ப்ராப்ளி சம் ஜிங்க் ஆக்சைடோ என்னவோ தான். அது உள்ள இருக்கிற அந்த மருந்து அது சேர்ந்துருக்கு. அது இந்த மாத்திரை பார்க்கறதுக்கு மாத்திரையா தெரியுறதே தவிர்த்து உள்ள இருக்கக்கூடிய அந்த மருந்து தான் நம்ம குணப்படுத்துறது. அதே மாதிரி நம்ம இதெல்லாம் ஒட்டின்னு இருக்கக்கூடிய ஒன்றும் இதை சாப்பிடுச்சே நம்ம அறியாம உள்ள போய் அதுதான் விந்தாக ஆறுது. புரியுறதா? அடுத்தது அந்யாதிஷ்டாதிகரணம். அந்யாதிஷ்டாதிகரணம்னாக்க கேள்வி என்னன்னாக்க இந்த ஆத்மா அதுல போய் சேர்றது இல்லையா? அங்க இருக்கிற ஆத்மாவோட சண்டை வருது இல்லையா? அதுக்கு இது தானா வருதுன்னாக்க அது வரல. ஏன்னா சண்டையெல்லாம் வர முடியாது. ஏன்னா இட் இஸ் ப்ரீ பிளான்டு. அதனால அது எந்த ஆத்மா அதுல இருக்கோ, எது அதுல அதை அனுபவிக்க வேண்டியிருக்கோ அது மட்டும்தான் அங்க அதுதான் அனுபவிக்க இருக்குமே தவிர்த்து மற்ற ஆத்மாக்கள் இதை முட்டின்னு தான் இருக்கும். வேற ஒன்றும் வேண்டாம் சுவாமி. நம்ம பார்த்துருக்கோம் இந்த கியூலெக்ஸ்னு ஒரு கொசு சொல்றாலும் அந்த கொசு ஒரு மலேரியா உள்ளவனுக்கு அடிச்சுட்டு போச்சான்னாக்க இந்த மலேரியா கிருமி அது உடம்புக்குள்ள போகுது. அதுக்கு மலேரியா வருது இல்லை, அது இன்னொரு யாராவது கடிச்சது அவங்களுக்கு வருது. ஜஸ்ட் அ கேரியர். அதே மாதிரி இந்த செடிகள் இந்த தானியங்கள் வகைராக்கள் இருக்கு பாருங்க, இது எல்லாமே கேரியரா தான் இருக்கு. தானியம்னாக்க இதான் இருக்கணும். வெறும் கிரெயின்ஸா மட்டும்தான் இருக்கணும், தேவையில்லை. எதெல்லாம் எடிபிளா இருக்கு ஒருத்தனுக்கு, எதெல்லாம் சாப்பிட்றானோ அது அவனுக்கு போறது. ஏன்னா இதே மாதிரி ஒரு ஸ்திரீயாலையும் சாப்பிடப்படலாமே, மனுஷன் மட்டும் தான் சாப்பிட்றானா? அப்போ அது உருவாக வழி இல்லை இல்லையா? அதனால இப்ப இந்த தானியம்ங்கிற ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, இதுலதான் அது அதிக நேரம் இருக்கு அப்படின்னு வேதம் சொல்றது. புரியுதா?
சுவாமி இப்போ டைம் வந்து பேசும்போது உடலை நீக்கிற ஆன்மா இப்போ சோமராஜாவா மாறுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது? அதுதான் சோமராஜன் போல புகை வழியில போய் தேவலோகத்துக்கு போய் அங்க சொர்க்கத்துல அனுபவிச்சுட்டு இருக்கு. அதனுடைய புண்ணியம் இருக்கிற மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கு. அது எவ்வளவு புண்ணியத்தோ அது மட்டும் அனுபவிக்கிறது. அப்புறம் தள்ளப்படுறது. ஸோ அதனுடைய காலமானது அந்த ஆத்மாவாலேயே தீர்மானிக்கப்படுறது. ஏன்னா அது என்ன அளவுக்கு இஷ்டா பூர்த்தம் சொன்ன பாருங்க. இஷ்டா அப்படின்னாக்க யாக யஜ்ஞங்கள், பூர்த்தம்னு சொன்னாக்க மக்களுக்கு நல்லது பண்றது, இது தான தர்மங்கள் பண்றது, சத்திரம் கட்டுறது, சாவடி கட்டுறது, எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. ஆக இந்த புண்ணியங்கள் எவ்வளவு காலம் இருக்கோ அவ்வளவு காலத்துல இருந்து அப்புறம் தான் திரும்பி வருது. ஆகவே அங்க இருக்கிற காலங்கிறது நமக்கு இவ்வளவுன்னு அறிந்திட முடியாது. ஏன்னா இவன் போறதை பொறுத்து இருக்கு. தேவர்கள்னாக்க நம்ம போல 360 பங்கு அதிகமா உள்ளவர்கள். அதனால அங்க அந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருப்போமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆஸ் சச் நம்ம இங்கேருந்து போனோம்னாக்க நம்ம புண்ணியத்துக்கு ஈக்குவலண்டா அனுபவிச்சுட்டு திரும்பி போறோம். இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா சொர்க்கத்தெல்லாம் நம்ம அச்சீவ் பண்றோம் எப்படி? நல்ல காரியங்கள் பண்ணி. ஆனா முக்தியை நம்ம அச்சீவ் பண்ண முடியுமான்னு முடியாது. அவனா பார்த்து கொடுத்தாதான் உண்டு. நாரினர் துழாயோ நல்கியோ நல்லதை ஏறுதல் பெறுதோ வீறுபது துறக்கம். இது பரிபாடல்ல பாட்டு. ஆக நம்ம முக்தியா அடையணும்னாக்க நம்ம அவனால செலக்ட் பண்ணக்கூடிய தன்மையுடையவராக இருக்கணும். ஆனால் சொர்க்கம் அடையணும்னாக்க நம்ம முயற்சியினால பிரம்மதேவன் மட்டும் ஆக முடியும். நம்ம பண்ணக்கூடிய தவங்கள், தானம், தவம் வகைராக்கள்லாம். அதனால அப்படி பண்றச்சு அவளுக்கு இந்த தானியங்கள் சாப்பிடணுங்கிற தேவையில்லை தேவர்களுக்கு. நம்ம இது வழியா புகை வழியில போறச்சு அங்கே போய் சேர்ந்துடுறோம். ஆனா என் பூமியில வந்தாக்க பூமிக்கு என்ன சொல்றாங்க, மண்ணால தானே. பூமியில இருக்க எல்லா பொருளும் எடுத்துக்கோங்க, எந்த பொருளும் எடுத்துக்கோங்க நீங்க. அது ஒண்ணு டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி மண்ணில இருந்து வந்தது தான். மண்ணில இருந்து வராத பொருள் எதுவுமே இல்லை. அதுக்கு மற்ற எலிமெண்ட்ஸ் இருக்கே, காத்து, தீ, சூரியன், இதெல்லாம் துணை புரிகிறது. ஆனா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, மெட்டீரியல் மண்ணு தான். நம்ம மண்ணில இருந்து முளைச்சி வரக்கூடிய தானியங்கள் அதுல இருந்து தான் வடிச்சு சாப்பிட்றோம். ஆனா அதே மட்டும் தான் வீடு கட்டுறதுக்கு உதவுறது. ஏன் இந்த லேப்டாப் பண்றதுக்கு மண்ணில இருந்து கிடைக்குதாங்க உதவுறது. ஆக இந்த மண்ணை சுத்தி சுத்திட்டே வந்துட்டு இருக்கோம் நம்ம. அதுல அதிக நேரம் எங்க இருக்கும்னாக்க தானியத்துல இருக்கோம்னு சொல்றாரு. புரியுதா சுவாமி? புரியுது சுவாமி. அது அதாவது ஒரு கர்மாக்கு ஏத்த மாதிரி வரப்போற அந்த நமக்கு கிடைக்க போற அடுத்த பிறவி அண்ட் அதர் திங்ஸ், அந்த எவ்வளவு நாள் அதுல இருப்போ, தானியத்துல இருந்து எப்போ மனுஷன் கிட்ட போகும், அப்புறம் எப்போ அது வருங்கிறது தெரியாது. மேபி இட் இஸ் ப்ரீ டிட்டர்மின்ட். அந்த ப்ரோக்ராம் நமக்கு தெரியாது. முன்னாலேயே பெருமாளால அது வச்சிருக்காரு. யார் யாருக்கு எவ்வளவு நாள் இருக்கணும், எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும் வச்சிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி வருது. இல்லாட்டா அப்படியே சுத்தின் கூட இருக்கும். பேசாம வைக்கலாயி மாடாயி திருப்பி மண்ணாயி அப்படியே சுத்தினே இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சாப்பிடுறோம், வாய் வழியத்தான் சாப்பிடுறோம், இறப்பைக்குள்ள போயிடுறது. அப்புறம் அதுல இதெல்லாம் அது இதுன்னு தனித்தனியா பிரிவு கிடையாது. அதுல இருந்து எடுத்துக்கிறது, உடம்பு எடுத்துக்கிறது தனித்தனியா, கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் வகைராக்கள் தனித்தனியா போறது. அப்புறம் நம்ம உடம்புல ஒவ்வொரு பகுதியும் ப்ரப்போர்ஷனேட்டா பெருசாருது இல்லையா. நம்ம நேரத்தான் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலும் உடனே குழந்தை பெருசா பிரம்மாண்டம் ஆயிடுறது இல்லையா. அது எல்லாத்துக்கும் போறது இல்லையா. இது பண்றதுக்கு ஏதோ ஒரு மெக்கானிசம் இருக்கு பாருங்க நம்ம கிட்ட. இந்த மெக்கானிசம் நமக்குள்ளேயே இருக்குச்சு. நமக்கு இதெல்லாம் வருது பாருங்க. அந்த மாதிரி நமக்கு எப்போ வரப்போறோம், என்னவா வரப்போறோங்கிறது முன்னாடியே ப்ரீ டிட்டர்மிண்டா இருக்கு. இதெல்லாத்தையும் விட நமக்காக சொல்லலாம். நம்ம பிரெயின் இருக்கு, இல்ல ஹார்ட் இருக்கு, இதனால பண்றோம். செடிகளுக்கு என்ன இருக்கு? அது பரப்படை செய்ய ஒன்றும் முழுக்க இலையா போயிடுறது இல்லை, முழுக்க தண்டா போயிடுறது இல்லை. அதாவது அந்தந்த காலத்துல மட்டும்தான் அது பூக்கிறது, காய்க்கிறது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் அங்கேயே ஒரு டெசிஷன் ஃபேக்டர் ஒன்று இருக்கு இல்லையா. அதுதான் பரமாத்மாங்கிறது. எல்லாத்திலையும் எதை வேணா எடுத்துங்க. அதனால இது எல்லாத்தையும் எங்க இருக்குன்னாக்க நம்ம உடம்புல இருக்கிறதே தான் நமக்கு இதை டிசைட் பண்றது. அதை யார் டிசைட் பண்றது? ஒரு இதா இருக்குது, ஒரு இனானிமேட் திங், ஒரு அச்சேதனமானது டிசைட் பண்ண முடியாது. டிசைட் பண்ணணும்னா அது அச்சேதனமா தான் இருக்கணும். அதைத்தான் நம்ம பரமாத்மா பரமசேதனம்னு சொல்றோம். அது தெரியலையானாக்கா தெரியாது. எப்ப ஆத்மாவே தெரியலையோ, ஆத்மாவுக்குள்ள இருக்கிற பரமாத்மா எப்படி தெரியுமா?
தெரிய மாட்டானே. அதான் அதனாலதான் அவன் தான் இருந்து நடத்துறான்னு சொல்றான். அதான் அந்தரியாம பிராமணத்துல பார்த்தோம் பாருங்க. எவன் பூமிக்குள்ள இருக்கானோ, எவனை பூமி அறியாதோ, எவன் பூமியை நடத்துறானோ அவன் பரமாத்மா அந்தரியாமி அமிர்தம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி புரியுதாம? புரியுது சுவாமி. சரி, அடுத்த அதிகாரம் நம்ம எதில சேர்றோமே, இந்த ஆத்மா அதை அதிஷ்டிக்கிறதானா அதை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கா அப்படிங்கிறது கேள்வி. நம்ம என்ன சொன்னோம்? பயிர்ல தான் அதிகாரம் தங்கிறது அப்படின்னா, இது பயிராகவே ஆறுதா, அதுக்கு மரம் வச்சுட்டு இருக்கா, இல்ல வேற ஏதாவது பொருள் வச்சுனா அதுவா ஆறுதா அப்படின்னாக்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது இந்த அந்நியாதிஷ்டாதிகரணம். மேகம், மழை, பயிர், ஆணுடல் பெண்ணுடல் அடைகையில் அதில் ஆளுமை கொள்ளும் ஆத்மாவாகிறதா, இல்லை முந்தைய காலத்தில் தானியத்தில் அதிக காலம் இருப்பதாக கூறப்படுவதால் இறங்கி வரும் ஆத்மா அவ்வப்பொருளில் ஒட்டி கொள்கிறதே இல்லை. அது முந்தைய காலத்தில் தானியத்தில் அதிக காலம் இருப்பதாக கூறப்படுவதால் இறங்கி வரும் ஆத்மா அவ்வப்பொருளில் ஒட்டி கொள்கிறது தவிர அப்பொருளாக ஆவதில்லை. ஒரு முக்கியமான பாயிண்ட். துணை கேள்வி. இப்ப என்ன சொல்றான்னாக்க, இதுல இருந்து யாகம் நடக்கிறது. ஒரு யாகத்துல ஏதோ ஒரு பொருளை, ஒரு பிராணியை பலி கொடுக்குறாங்க. என்ன ஆகுதுனாக்க, ஒரு இடத்துல ஒரு இது வருது, யாரு பலி கொடுக்குறாளோ கொலைதானே பண்றா, அந்த ஆத்மாக்கள் தான் பயிராக வருது அப்படின்னு ஒரு கருத்து நிலவருது. அது சரியா? சரி சுவாமி, எந்த பிராணியும் துன்புறுத்தாதேன்னு சொல்றது. அப்படி இருக்கிறச்சு யாகம்னு பேர் வச்சுட்டு ஒரு ஆட்டை வெட்டினா நல்லதா கெடுதலா அப்படிங்கிறச்ச ஒரு சந்தேகம் வருது. இப்போ நமக்கு உடம்புல ஒரு வியாதி வந்திருக்கு. இந்த வியாதி மருந்து கொடுத்து பார்க்குறோம், குணமாகல. அப்புறம் என்ன பண்றான்னாக்க ரண வைத்தியம் பண்றாங்க. அப்போ டாக்டர் ஐயோ இத்தனை கத்தியா இருக்கு வச்சா அவனுக்கு வலிக்குமே, பாவமாச்சு அப்படின்னு இருக்கார. நம்ம என்ன சொல்றோம்? டாக்டர் சுவாமி முதல்ல இதை பண்ணிடும், எனக்கு அது இறஞ்சி இல்லாம இருக்கட்டும் அப்படிங்கிறோம். அது மாதிரி சில சமயம் ரண வைத்தியம் பண்றது அவனுடைய நன்மைக்காக பண்ற மாதிரி ஒரு ஆட்டை பலி கொடுக்கறது அந்த ஆட்டின் நன்மைக்காக ஆறுது. இந்த ஆடு தான் சொர்க்கம் போகணும்னாக்க அது எத்தனையோ பிறவி எடுத்து மனுஷனா பிறக்கணும். மனுஷனா பிறந்து அதுக்கு ஞானம் ஏற்பட்டு யாகம் பண்ணணும். யாகம் பண்ணி அப்புறம் சொர்க்கத்துக்கு போகும். ஆனால் யாரோ உத்தரால ஒரு யாகத்துல பலி கொடுக்கப்படக்கூடிய ஆடானது அவருடைய மந்திரங்களாலேயே நேர சொர்க்கத்துக்கு போறது. இது அதுக்கு ஒரு ஷார்ட்கட் தானே. ஆக மொத்தம் நம்ம அந்த ஆத்மாவுக்கு நல்லது பண்றோமா கெடுதல் பண்றோமா? நம்ம இந்த புக்கினுடைய முழு நோக்கமே ஆத்மாவை பத்தினது தானே, உடம்ப பத்தினது இல்லை. ஆக இவனுக்கு யாகம் பண்றவன் தான் தனக்கு நல்லதையும் தேடிக்கிறான், தன்னால பலி கொடுக்கப்படக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு நல்லது தேடிக்கிறான். அதுதான் முந்தாலே சொன்னேன். நம்ம அபரகாரியம் பண்றச்சே கொண்டு ஒரு சிதையில வச்சு ஒரு பாடியை எரிக்கச்சே கூட என்ன பண்ணிக்கிறோம்னாக்க முன்னால நம்ம பிரார்த்திச்சுக்கிறோம். என்ன, இந்த உடம்புல எத்தனையோ கிருமிகள் இருக்கலாம், அதே மாதிரி அங்க வச்சிருக்கூடிய விறகு வகைராக்கள்லையும் இது இருக்கலாம், அவர்களெல்லாம் எரியச்சே எரிஞ்சு போகும். அதனுடைய பாபம் எனக்கு வரப்படாது, அதுங்களுக்கெல்லாம் நல்ல கதி கிடைக்கணும் அப்படின்ற அது மந்திரங்களே தான் இருக்கு. நமக்கு இந்த மந்திரங்கள் தெரியல ஒழி அது என்னமோ பூடகமா இருக்குன்னு ஒத்து இந்த மந்திரங்களை அப்படிதான் பிரார்த்திச்சுக்கிறோம். நம்ம ஏன் சாதாரணமா பெருமாளுக்கா துளசி எடுக்கிற மாதிரி இருக்கும், பூ பறிக்கிற மாதிரி இருக்கும், அந்த செடியிட்ட வேண்டிக்கிறோம். அம்மா நான் உங்கள்கிட்ட இதை பறிச்சுக்கிறேன், இது உனக்கு இடைஞ்சலா இருக்கலாம், ஆனா இதோட பர்பஸ் எதுக்குன்னாக்க சுவாமிக்கு பூஜை பண்றதுக்காக. அவனுக்கு நீ லூனாமி கேசவ பிரிய, கேசவன் ரொம்ப பிரியமானவளே துளசி மாதா, நான் வந்து கொண்டு இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு பிரார்த்திச்சு பண்றோம். நம்ம பொறுத்த மட்டும் எவ்வரி வாக் என்ன பண்றோம், இங்க பகவான் இருக்கார். அது மட்டும் இல்லாம நம்ம இதுக்கு டெய்லி இது பண்றதுல ஒரு ஒரு இது பண்ண ஒரு ஆகுதி கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த ஆகுதியில் என்ன பண்றேன்னாக்க நான் உபயோகப்படுத்துறேன் உரல், உலக்க, முரம், இது எல்லாத்துலேயும் எத்தனையோ கிருமிகள் இருக்கலாம், அதெல்லாம் போறது, அதெல்லாம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆகுதி கொடுக்குறோம். அந்த மாதிரி பண்றதுக்கும் அதுக்கும் மந்திரம் இருக்கு. ஆக we are conscious of that Bhagavan is available in everything without exception.
வீடு கட்டச்சே பூஜை போடுறோமே, பூஜை தோன்றத்தை என்ன பண்றோம், அம்மா ஒன்று தோன்றோம் நீ பொறுத்துக்கோ அப்படிங்கிறோம். இப்படி ஒன்னொன்னுக்கும் நம்ம பிராக்டிக்கலா பகவான் எங்கேயும் இருக்கான், விஷ்ணுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி வியாபிச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பிராக்டிக்கலா கொண்டு வரோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையும் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அதே மாதிரிதான் இங்க என்ன பண்றாங்கனாக்க, இப்ப இந்த மாதிரி இந்த ஆத்மா வருது, இந்த ஆத்மா அந்தந்த உடல் எடுத்துக்கிறதா ஒரு கான்செப்ட் இருக்கு. யாரு பலி கொடுக்குறாளோ பண்ண தப்பு தானே. தேவலோகத்துல அந்த இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தாலும் அவ அதே மாதிரி ஆத்மா இதா வரலாமே. மேகத்துல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா வந்து அந்த தானியமாகவே அவ ஆறாளா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஒரு கான்செப்ட் இருந்தது, அதை பத்தி விவரிக்கிறார்கள். புரியுதா? வேற டவுட்ஸ் யாருக்காவது? சுவாமி, எனக்கு இன்னும் ஒரு தெளிவு வேண்டியிருக்கு சுவாமி. நீங்க வந்து யாகத்துல வந்து யாகத்துல பலி கொடுக்கறத பத்தி சொன்னேன். அது வந்து அது அந்த உதாரணம் எதுக்கு தவற, அதாவது அந்த அந்த ஆட்டை பொறுத்தவரை அல்லது அந்த உயிரை பொறுத்தவரை அது வந்து நேரா போயிடுறது பகவான் கிட்ட. பலி கொடுக்கிறவருக்கு அது பாதிக்குமா? ஆமா, பகவான் கிட்ட போறது, அதாவது சொர்க்கத்துக்கு போறது. பகவான் கிட்ட போறதுங்கிறது சொர்க்கத்துக்கு போறதுதான் கரெக்ட். அதாவது நீங்க எதுக்காக ஒரு உயிரை பிரிச்சாலும் அதுக்கு தண்டனை உண்டு. அந்த தண்டனை என்னன்னாக்க, இப்ப வந்து சேனையாகும் சொன்னேன், முதல் சூத்திரம் சொல்றச்சே சொன்னேன். ஒரு நாஸ்திகன், இதுல நம்பிக்கை இல்லாதவன், அவனுக்கு ஒரு ஆஸ்திகர் ஃப்ரெண்டா இருக்கார். அவர் சொல்றார், நான் எனக்கு யார் இந்த நாஸ்திகர் சொல்றாரு, எனக்கு வேணா ரொம்ப இடைஞ்சலா இருக்கான், இதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்றது வழி இல்லையா எனக்கு அப்படின்னா, இல்ல நம்பிக்கையோட சேனையாகம் ஒண்ணு இருக்கு, பண்ணினாக்க விரோதி அழிஞ்சிடுவாங்க. சேனையாகம் பண்றார், விரோதி அழிஞ்சிடுறான். ஆனால் அவனுக்கு விரோதி அழிஞ்சாலே தவிர்த்து அவன் கொண்ட பாவம் இருக்கு உண்டு, அதை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா இது எல்லாமே லௌகிகமா தானே இருக்கு. லௌகிகமான எல்லாத்துக்கும் ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் ரெண்டும் உண்டு. அதே மாதிரி யாகத்துல தன் நன்மைக்காக ஜோதிஷ்டோமேன்னு சொர்க்காமோ யஜேத அப்படிங்கிறதுனால தான் சொர்க்கம் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆட்டை பலி கொடுத்து பண்ணினானால் சொர்க்கம் கிடைக்கும் அவனுக்கு. ஆனா அதே சமயத்துல அந்த ஆட்டை பலி கொடுத்ததுக்கான தண்டனையும் வந்து சேரும். இப்ப என்ன கேள்வின்னாக்க, ஒரு இடத்துல ஒரு வாக்கியம் வருது, இப்படி பலி கொடுக்குறாள் இல்லையா, அவாதான் அந்த பயிராரா அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. அது கரெக்டா தப்பா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ அதனால நம்ம எது பண்ணினாலும், நம்முடைய உலகியலுக்காக நம்ம எது பண்ணினாலும் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் நிச்சயமா உண்டு. ஏன், ஒரு அயோக்கியம் இருந்தான்னாக்க அவனை திட்டினாலும் கூட நமக்கு அதோட பலன் வந்து சேரும். அதாவது இறைவனுடைய படைப்புல எல்லாம் எதுவுமே தள்ளத்தக்கதல்ல அப்படிங்கிறத நம்முடைய நோக்கம். இதெல்லாம் நம்ம பிராக்டிகலா பார்க்கலாமே. எல்லாரும் நாகப்பாம்பை பார்த்து அடிக்க மாட்டாங்க, அதுக்கு பாலெல்லாம் விடுறாங்க இல்லையா. அப்போ நம்ம வெறுக்கக்கூடியது, நமக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடியது கூட நம்ம அரவணைச்சுட்டு போறோம் இல்லையா. இது பின்னாடி மோஸ்ட் சயின்டிபிக் திங்ஸ். காரணம் இல்லாம ஒரு மரத்தை வெட்டவோ இது பண்ணவோ கூடாது. நீங்க எஸ்பெஷலி வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம் வெட்ட சொன்னீங்கன்னாக்க அப்ப அதுக்கு பூஜை போட்டு தான் வெட்டுவோம். அதுக்கு ஆள் ஆப்பிடுறதே கஷ்டம். அப்படி ஆப்பிட்டாலும் அந்த மரத்துக்கு பூஜை போட்டு தான் வெட்டுவோம். இதனால என்ன தெரிகிறதுனாக்க, அவனுடைய பரமாத்மாவுடைய ஆளுமை எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறது நமக்கு தெரிகிறது. அதுக்காகத்தான் இந்த அதிகாரம் வந்திருக்கு. புரியுறதாம சுவாமி? இந்த சொல்லுங்க. இந்த எடுத்துக்காட்டு வந்து இப்போ இந்த மாதிரி ஆடை பலி கொடுக்குறது, இது வந்து அந்த காலத்துல யாகத்துல இல்லையா, இந்த காலத்துக்கு அது இல்லையா? அது மாதிரி யாரும் அது இதுக்கே வருது, இதுலயே பார்க்க போறோம். அதுதான் என்ன பண்ணானாக்க, முந்தி காலங்கள்ல முந்தின யுகம் மட்டும் இந்த ஆடை பலி கொடுக்கறதுங்கிறதெல்லாம் இருந்தது. ஆனா இப்ப வந்து இந்த கலியுகத்துல அது ஆடை பலி கொடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலா மாவுனால, பிஷ்டம்னு பேரு, மாவுனால ஆடு மாதிரி பண்ணி அதை கொடுக்கணும்னு சொல்றேன். அதே மாதிரி முன்னால பார்த்தோம், அஜா முன்னால 3 ஆடுகள், அது ஒண்ணு வந்து 2 மாடு, ஒண்ணு புலந்து குட்டிகளை பறக்கிறது, ஒண்ணு தடாவும் பெறுறதுன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சமசாதிகரணத்துல பார்த்தோம். அது மாதிரி
இந்த ஆடுகள் அப்படின்னு சொல்றது என்னன்னாக்க, ஆடுகளுக்கும் அஜான்னு பேரு. எது பிறப்பில்லையோ ஆறு பிறப்பிக்க முடியாதோ அதுக்கு அஜான்னு பேரு. எந்த ஒரு தானியமும் 3 வருஷம் வச்சிருந்தாக்க அதனுடைய உயிர் சத்து போயிடுறது. அதை எடுத்து கொடுக்கலாம், இதுல சேர்க்கலாம், யாகத்துல சேர்க்கலாம். இப்ப நீங்க உபயோகப்படக்கூடிய எடுத்து யாத்திரை சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதிகப்படி நமக்கு இதுல பின்னால பார்க்க போறோம் நம்ம. அதனால எந்த ஒரு உயிரினமும் எது தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரினத்தை நம்ம கொல்றதுக்கு பாவம் தான். அது இல்லாம இருந்ததுனாக்க அது டிஸ்கார்ட் பண்ண வேண்டி வருது. அதுக்கு பண்ணிவிடலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. தெரியுதாமா? புரியுது சுவாமி. சரி சுவாமி சுவாமி, அந்த விதத்துல ஒரு எனக்கு சந்தேகம். இப்ப ஒரு பசு வந்து பால் கொடுக்கற, இப்ப வந்து ஒரு பசு வந்து பால் கொடுக்கற மட்டும், அதாவது தான் ரீப்ரொடியூஸ் பண்ற ஒரு இது வரைக்கும் தான் அதை கொல்லக்கூடாதுன்னு எடுத்துக்கலாமா, இல்ல பசுங்கிறதே கொல்லக்கூடாதுன்னு எடுத்துக்கலாமா? பசுங்கிறதே கொல்லவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு அநேகமா எல்லா ராத்திரியும் பசுக்கள் இருந்தது. அது கறவை பத்திரம் மட்டும் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறமா வச்சிருப்பாங்க. அது இறந்து போயிடுத்துனாக்க அதுக்காக சில சம்ஸ்காரங்களை பண்ணி குழியை தோண்டி புதைச்சிருவாங்க. அதை வந்து கசாப்புக்காரங்க ஓடிவிட மாட்டாங்க. அதனால ஏன்னா பசுவை தாய்க்கு சமானமா நினைக்கிறோம் நம்ம. அதனுடைய எல்லாமே, அதனுடைய கோமூத்திரமாகட்டும், கோமயம் சாணியாகட்டும், எல்லாமே ஆன்டிசெப்டிக். அதனால அது எந்த இடத்துல மாடு வளர்க்கப்படுறதோ, இந்த இடத்துல சாணி போட்டு மொழிகி இருக்கோ, அது வந்து ரொம்ப தூய்மையானது. அதனால நம்ம அதை வந்து கொல்றதுங்கிறது கிடையாது. இருந்தாலும் கூட பசு மாடு எருமாடு எனக்கு தெரிஞ்சு நான் கிராமத்துல கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நாளானாலும் கூட அதை வீட்டில் தான் வச்சிருப்பாங்களே தவிர்த்து அதை வந்து உடனே இதுக்கு கசாப்புக்கு விட்டுட மாட்டாங்க. இப்பெல்லாம் பண்றது இல்லை. வாங்குற பசு தீமை பசுன்னு வாங்குறாங்க. ஒரு 4-5 வருஷம் அது ஒரு மிஷின் உபயோகப்படுத்துற மாதிரி ஆன உடனே அது கசாப்படி போட்டு விட்டுறாங்க. அது ரொம்ப தப்பு. அது நம்ம குடும்பத்துல ஒன்றா தான் நினைக்கணும் பசுமாட்டை. சரி சுவாமி, அதாவது பசு வந்து ஒரு எக்ஸெப்ஷன், ஒரு நம்மளுக்கு ஒரு நம்ம அன்னைக்கு சமானம். நார்மலா எந்த மிருகத்தையும் நம்ம வளர்த்தோம்னாக்க அதை நம்ம வேண்டாம்னு ஓட்டி விடக்கூடாது. முதல்ல மிருகத்தை வளர்க்கறதே தப்பு. ஆத்துல கிளி வளர்க்குறோம் பாருங்க, அதுவே தப்பு. அதனுடைய நேச்சுரல் ஹேபிடேட்டுக்கு தாண்டி வளர்க்கக்கூடாது. வீட்டில் வளர்க்கறதுக்கு எதெல்லாம் பர்மிட்டட் அப்படின்னாக்க பசு, எருமை, குதிரை இதெல்லாம் வளர்க்குறோம். வளர்க்கறச்சே அதை நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக தான் அழைச்சி வளர்க்குறோம். நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து வயசாகி போயிட்டாருனாக்க அவரை வந்து கொண்டே போட்டுறோமா இல்லையே? அந்த மாதிரி தான் இருக்கணும். அது அப்போ பூர்வ மீமாம்சையில அந்த வேதத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி பலி கொடுக்கறது வந்து இல்லைன்னு தான் சொல்றீங்களா? பலி கொடுக்கறது இருந்து பூர்வ மீமாம்சையில பலி கொடுக்கறதுங்கிறது இருக்கு. ஆனா அத மாடு, இந்த மாதிரி பசு, இந்த மாதிரி சில மிருகங்கள் இல்லாத மத்த மிருகங்களை கொடுக்கறது இருந்திருக்கு. அது மிருகங்கள் கொடுக்கறதுனால நமக்கு ஏதோ ஒரு இது அச்சீவ் ஆகுது. இப்ப அஸ்வமேதம் சொல்றாளுன்னு, அஸ்வமேதம் வரைச்ச குதிரையை பலி கொடுத்து பண்றா. அது அந்த ராஜாவுக்கு பலத்தை தருது, நோ டவுட். ஆனால் அந்த ராஜா இந்த பலி கொடுத்ததுக்கான இதை அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த ராஜா இந்திர பதவிக்கு போனாலும் சரி, அவன் அங்கே திரும்பி கீழே விழுந்தான் ஆகணும், அவன் இது முடிஞ்ச உடனே. அப்போ நம்ம இங்க பண்ணக்கூடிய இந்த பலி வகைராக்கள் எல்லாமே லௌகீகமானதுதான். லௌகீகமானதுக்கு எது பண்ணினாலும் சரி, அதுக்கு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் உண்டு. புரியுறதாம? சரி சுவாமி. வேற டவுட் சொல்றா? அந்யாதிஷ்டாதிகரணம். மேகம், மழை, பயிர், ஆணுடல், பெண்ணுடல் அடைகையில் அதில் ஆளுமை கொள்ளும் ஆத்மாவாகிறதா? இல்லை, முந்தைய காலத்தில் தானியத்தில் அதிக காலம் இருப்பதாக கூறப்படுவதால் இறங்கி வரும் ஆத்மா அவ்வப்பொருளில் ஒட்டி கொள்கிறதே தவிர அப்பொருளாக ஆவதில்லை. உடனே ஒரு துணைக்கேள்வி வந்தது. நம்ம பிரமிதாதிகரணத்துல பார்த்தோம் இல்லையா, எத்தனை துணைக்கேள்வி வந்தது, உள்ள அதிகாரங்கள் இருந்தது இல்லையா? அந்த மாதிரி வேள்வியில் தன் நலத்திற்காக பிராணிகளை பலி கொடுப்பவன் ஆன்மா அந்த பயிராகவே ஆகிறதா? பிறரை துன்புறுத்துவோர் தாவரமாக ஆகின்றனர். மனுநீதியில் சொல்லியிருக்கு. இப்ப துன்புறுத்தல் தானே ஆறுதா அப்படின்னாக்க
அதுக்கு சொல்றாரு அவர். அல்ல, பலி கொடுப்பது நல்லதே ஆகும். பலி கொடுக்கப்படும் பிராணி வேள்வி இயற்றுவான் கூறும் மந்திரங்கள் படி சொர்க்கத்தை அடைகிறது என்பதால் வேள்விகள் முக்தி நிலையை அடைவிக்காது. பரமதம் அடையறதுக்கு முக்தி அடையறதுக்கு ஏதாவது யாகம் இருக்கானா? இல்லை. நம்ம அவருடைய விருப்பம் இருந்தா தான் முக்தி அடைய முடியும். அதுதான் நம்ம அவனால செலக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கணும். எப்படி இந்த சுயம்பரத்துக்கு வரக்கூடிய ராஜாக்கள் இருக்காளே, அவள்லாம் தங்களை தயார்படுத்தி கொண்டு வராளோ அந்த மாதிரி நம்ம தயார்படுத்திக்கணும். என்ன தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது விவரமா வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? புக்கு போலாமா? பேஜ் 248. அந்யாதிஷ்டாதிகரணம். இக்களத்தின் பெயரும் தொடர்பம். 72ஆம் களத்தில் சொல்லப்பட்ட மறுபிறவியாக இறங்கி வரும் ஆத்மாவின் படைகளில் அது ஒன்றியிருக்கும் பண்டத்தின் உயிராகவே ஆகிறதா என்பது விரிவாக ஆராயப்பட்டது. அதில் கூறியது போலவே முன்பே வேறொரு ஆத்மாவால் ஆளுமை கொள்ளப்பட்ட தானியத்தில் கீழிறங்கும் ஆத்மா ஒட்டிக்கொள்கிறான் என்பதால் அந்யாதிஷ்டாதிகரணம் வேறு ஆத்மா ஆளுமை களம் என பெயர் கொண்டுள்ளது. இப்போ ஒரு வாழை மரம் வச்சுக்குவோம். இந்த வாழை மரம் அது தன்னுடைய கர்மானால மெயின் மரமா வருது. அதுல இருக்கக்கூடிய வாழைப்பழமோ வாழைக்காயோ யாரோ சாப்பிட்றா, அதுல இருக்கிற ஆத்மா இருக்கும். அந்த ஆத்மா தான் ஆண் உடல் பெண் உடல் வழியா போறது. இல்லைன்னாக்க இது வாழை மரமே பண்ணணும்னாக்க அப்புறம் அந்த வாழை மரம் முழுக்க ஒரே ஆத்மாவுக்கு தான் இருந்து போகும். மொத்த ஆத்மாக்களுக்கு வழி இல்லாம படுறது. ஆனா இப்ப கிளியரா சொல்றோம் இல்லையா, எல்லாருடைய பட்டை செல்கள் வேற, தண்டனுடைய செல்கள் வேற, இலையனுடைய செல்கள் வேற, எப்படி சொல்ல முடியா? அந்த மாதிரி தனித்தனியா இருக்க முடியாது. இதை இன்னைக்கு இந்த பிரசன்ட் டே சயின்டிபிக் வியூல சொல்லாம அப்ப அவ வேதத்தை சொன்னபடி சொல்லிட்டு போயிருக்கா. இது எழும் ஐயம் அதன் காரணம். முந்தைய காலத்தில் தானியத்தில் அதிக காலம் இருக்கிறான் என உபனிஷத் கூறுவதால் இந்த தானியத்தின் ஆத்மாவாகவே அவனாக வாய்ப்புண்டு. மேலும் எந்த ஒரு பிராணியும் துன்புறுத்தாதே என வேதம் விதிக்கிறது. ஆயினும் சொர்க்கமடைய விரும்புவோன் வேள்வியில் வெள்ளாட்டை பலி கொடுக்கிறான். இது அவனது நன்மைக்காகவே பிற உரை கொள்வதாக ஆகிறது. அப்படி சொர்க்கமடைந்தவன் தனது நற்பலன் முடிந்து திரும்பகில் அந்த பாவத்தின் பலனாக இவ்வாறு தானியமாக ஆதல் கூடும். ஆகவே தானியத்தில் ஆழ்மை கொள்வது அந்த ஆத்மாவா? இது ஒரு வாரத்தில் யாரும் சொல்லியிருக்கா, அதை எடுத்துன்னு அப்படியா அப்படின்னு கேட்கிறார். இதற்கு சடங்கியலா மீமாம்சகர் கூறும் மறுப்பு. ஏன்னா இந்த யாகத்தை பத்தியெல்லாம் அவதான பண்ணிருக்கா, அவளை பத்தி இருக்கு. எந்த பிராணியும் துன்புறுத்தாது என்பது பொது விதி. ஆயின் வேள்வியில் வெள்ளாட்டை பலி கொடு என்பது சிறப்பு விதி. வேள்வியில் ஒருவன் தன் நன்மை கருதியே பலி கொடுத்தாலும் பலி கொடுக்கப்படும் ஆட்டிற்கும் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என மந்திரங்களால் வேண்டிக் கொண்டு பலி கொடுப்பதாலும் அச்செயலும் தூய்மை பெற்றதாகும். அதனால் பிறரை உடலால் துன்புறுத்துவோர் தாவரங்களாக பிறக்கின்றனர் என்ற மனுஸ்மிருதி வாக்கியம் இருப்பினும் இங்கு அது பொருந்தாது. அதை தவிர்த்து மொத்தத்துக்கு ஒரு யாகத்துக்குன்னு ஒரு பொருள் எடுத்துட்டாச்சுனாக்க அது புனிதமாயிடுறது. அதை தவிர்த்து தேவையில்லாம ஒரு பொருளை துன்புறுத்தினாக்க அது தாவரங்களா பிறப்பா. சடங்கியலார் வீடு வேறு பரமாத்மா பற்றி ஒப்புக்கொள்வதில்லை. அவர்கள் மனித பிறவி, வேள்விகள், சொர்க்கமடைதல், மீண்டும் பிறத்தல் என்ற பிறவிச்சூழலை மட்டுமே கொள்கையாக கொண்டுள்ளனர். இது முன்னாடி டீட்டெயிலாக பார்த்தோம். இக்களத்தின் சூத்திரங்களும் பொருளும். அந்யாதிஷ்டதே பூர்வது அபிலாபாத்து. ஆத்மாவால் ஆளுமை கொள்ளப்பட்ட தானியத்திலேயே இறங்கும் ஆத்மா ஒட்டிக்கொள்கிறது. ஏனெனில் அதில் தான் அனுபவிக்க வேண்டியவனை ஏதுமின்மையால். அசுத்தமிதிச்சேன் ந சப்தா. வேள்வியில் பலி கொடுத்தல் தூய்மையற்றது எனில் அல்ல. அவ்வாறு பலி கொடுக்கப்படும் உயிருக்கும் சொர்க்கம் கிடைப்பதாக வேதம் சொல்வதால் நம்ம இப்போ சமணர்கள் மாதிரி நம்ம கீழே எல்லாத்தையும் பெருகின்றே போனோம்னால ரைட்டு, எது கண்ணுக்கு தெரியறதோ அதைத்தான் நம்ம பெருகி தள்ள முடியும். கண்ணுக்கு தெரியாத பிராணிகள் எத்தனையோ இருக்கே. ஏன் எறும்புகளே பார்த்தீங்கன்னா சிலது அது எங்கேயோ பால்லையோ இதுலையோ விழுந்து தான் தெரியுமே தவிர்த்து இல்லை கண்ணுக்கு தெரியாது. அப்போ அதை கொள்றதாக ஆக அது இம்ப்ராக்டிபிளா போய்டுறது. அப்போ நம்ம அறியாம செய்யறதுக்கெல்லாம் என்ன ஆகுது, அதுக்குரிய தண்டனை அனுபவிக்கிறோம். இல்லை அறிஞ்சு ஒரு ஆட்டை பலி கொடுக்குறதுனாக்க அப்ப என்ன பண்றோம்னாக்க நான் கான்சியஸா இந்த ஆட்டை கொடுக்குறாக்க இந்த ஆடு நல்ல கடைக்கு போகணும்னு சொல்றோம் இல்லையா. அதனால ஒருத்தனுக்கு சர்ஜரி பண்ணி அவன் உடம்பு சுத்தமாக்கினாக்க அது நல்லது தானே. இது அந்த மாதிரி ஆகுது. ரேதசிக்யோகோ அதஹா. தானிய நிலைக்கு பிறகு
ஆணுடலில் விந்துடன் கூடியத்தில் கூறப்படுவதாகும். அதையும் எடுத்துக்கலாம். செமன்ல பாத்தீங்கன்னாக்க about 10 மில்லியன் உயிரணுக்கள் இருக்கு. அது ஏதோ ஒண்ணுதான் வருது, மீதி திருப்பி கீழே உரமா போய் திருப்பி சரி தான் வந்துட்டு இருக்கு. அது மாதிரி இந்த சர்க்கிள் இருக்கு பாருங்க, இதுதான் ஜாஸ்தியா இருக்கு. யோனே சரீரம் கருப்பை அடைந்த பிறகு உடல்நலத்தில் கூறப்படுவதாலும் இக்களத்தால் ராமானுசர் நிறுவம் கொள்கை. வேதம் எல்லா நிலை மாந்தர்களுக்கும் பொதுவானது. இறுதி இலக்கான முக்தியை தவிர்த்து தாழ்ந்த இலக்குகளை அடைவதற்கு பிராணிவதிகளுடன் கூடிய வேள்வியை விதித்துள்ளது. ஆக பிறரை உடலால் துன்புறுத்துவோர் தாவரங்களாக பிறக்கின்றனர் என்ற மனுஸ்மிருதியின்படி தானியங்களை அடையும் ஜீவாத்மா மேற்கூறிய வேள்வி இயற்றிய ஆத்மாவா? என்னன்னா கிளியரா தெரியுது. எத்தனையோ பேர் தான் சாப்பிடணுங்கிறதுக்காக நான்வெஜ் சாப்பிட்றா இல்லையா? இப்போ பிராணி துன்புறுத்து தானே ஆறுது. அப்போ துன்புறுத்த ஆறுதுன்னா அவள் என்ன ஆறான்னாக்க அவளா தாழ்ந்து பிறவிட போறா, பின்னால தாவரங்களா பிறக்கிறா அப்படின்னு ஆறுது. எனில் அல்ல. ஏனெனில் வேள்வியில் வதைக்கப்படும் தாழ்ந்த உடலெடுத்த ஆத்மாவை சொர்க்கம் போன்றவருக்கு உயர்த்தி விடுகிறது. அதனால் வேள்வியில் விதிக்கப்பட்ட பிராணிவதை மருத்துவன் வாளால் அறுத்து சுடினும் அது நோயாளிக்கு நன்மை கருதியே ஆதலால் துன்புறுத்தலாகாது, மாறாக நற்பலனையே விளைக்கும். இக்கருத்து மந்திரத்தால் உறுதி செய்யப்படுகிறது. தொடர்ந்து இந்த தானியம் ஆணின் உடலில் சென்று மற்ற உறுப்புகளாகாமல் அதுவும் இருக்கு இல்லையா, இத்தனை உடம்புல போச்சுனாக்க அது விந்தாத்தான் ஒன்றும் தேவையான இருக்கு, எத்தனை வேற உறுப்புகளாகலாமே. அது மட்டும் இல்லாம அந்த பருவமுள்ள ஆண்டு போனா தானே முடியும், மற்ற பேர்ல போகாது இல்லையா. மற்ற உறுப்புகளாகாமல் விந்தாக ஆனால் மட்டுமே உடல் பெருகும் தகுதி அடைகிறது, உடல் தகுதி அடைகிறது. அது பெண்ணின் கருப்பை அடைந்து கருத்தரித்த பிறகே உடலை பெறுகிறது. ஆகவே இதற்கு முந்தைய நிலைகளில் கீழிறங்கும் ஆத்மாவிற்கு அது இறக்கும் இடத்திலுள்ள ஆளுமை வேறொரு ஆத்மாவுடன் ஒட்டிக் கொள்ளுதல் மட்டுமே நிகழ்கிறது என்பதால் அதுவே அவ்வாத்மாவாக ஆவதில்லை. புரிகிறதா வெற்றி? புரிகிறதா? புரியுது சுவாமி. யாருக்காவது ஏதாவது டவுட் உண்டா? இல்ல. அடுத்தபடியா தெளிவுரை ஆசிரியர் குறிப்பு. ஆன்மாக்கள் அளவிருந்தவை, அவை எங்கும் நிறைந்திருக்கின்றன. ஒரு உடலில் பல ஆத்மாக்கள் கூடியிருப்பினும் எது தன் வினையை தூக்கி வந்துள்ளதோ அந்த ஒரு ஆத்மா மட்டுமே ஆளுமை செலுத்துகிறது. இது ஆணின் உடலில் விந்தாக ஒரு ஆத்மாவும் பெண்ணின் உடலில் செலுத்தப்பட்ட பின் தனித்து சிசுவாக உள்ள ஆத்மாவும் இதை உறுதி செய்கின்றன. இப்படி பல ஆத்மாக்கள் சேர்ந்து ஒரே பண்டத்தில் இருப்பினும் ஆளுமை செலுத்தும் ஆத்மாவுக்கு இன்ப துன்பங்கள் ஏற்படுகின்றன. ஆண் உடல் ஆத்மா சேரன்னு சொல்ல முடியா, அதுதானே இன்னொரு போறது, பெண்ணுக்கு போறது. அப்போ அவனுடைய எவன் அனுபவிக்கணுமோ அவனுக்கு இருக்கு. அதே மாதிரி அவன் உடம்புல இந்த ஆத்மாக்கள் இருக்கு. சரி, அதே பெண் உடலுக்கு போறது. பெண் உடலுக்கு போனாக்க பெண்ணும் உயிரோடு இருக்கா, அவளுக்குள்ள இருக்க கருவு உயிரோடு இருக்கு. இப்ப ரெண்டு தனித்தனி ஆத்மா ஆயிடுறது இல்லையா? அதனால அது அந்த ஆத்மாவாக ஆறுதலை அப்படிங்கிறது தெளிவாகும். பல ஆத்மாக்கள் சேர்ந்து ஒரே பண்டத்தில் இருப்பினும் ஆளுமை செலுத்தும் ஆத்மாவிற்கு இன்ப துன்பங்கள் ஏற்படுகின்றன. இக்கருத்து ஒவ்வொரு தாவரத்திலும் உயிர் பிராண உடலிலும் எண்ணற்ற பாக்டீரியாக்கள் எனும் உயிர்கள் இயங்குகின்றன என்னும் இக்கால அறிவியல் கண்டுபிடிப்புடன் ஒத்து நோக்கத்தக்கது. ஆக இப்பாதத்தால் ஒரு உடல் நீக்கி சென்ற ஆத்மா திரும்ப ஒரு உடலை அடைந்து அதை ஆளுமை கொண்டு தன் வினைகளை துய்த்தல் என்பதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. அதனால் மனிதராய் பிறந்த நாம் அவ்வாய்ப்பை பயன்படுத்தி பிறவை சூழலின்று விடுபட்டு வீடு பெறடை முயல வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது. முக்தி தவிர்த்த ஏனைய தாழ்ந்த பலன்களை எச்சடங்களாலும் அடைதல் எம்பெருமான திருவுள்ளத்துக்கு ஏற்புடையதன்று. இப்ப என்ன ஆகுது, எம்பெருமானார் இதை இன்சஸ்ட் பண்ணல, யாகியங்களை தெரிஞ்சுக்கோ, ஆனா அதை செய்யணுங்க. செஞ்சேன்னாக்க திருப்பி உலகத்தை திறந்துன்னு இருப்பேன். இப்போ நம்ம 3ஆம் அத்தியாயத்துல இந்த முதல் பாதத்தை முடிச்சிட்டோம். அதனுடைய சுருக்கம் போட்டிருக்கேன் பாருங்க, பாத சுருக்கம். அது முதல் அதிகரணம். நற்செயல் புரிந்தோர் ஒளி வழியில் சொர்க்கம் செல்கின்றனர், அங்கிருந்து 5 நாளில் திரும்பவும் பிறக்கின்றனர். 2வது அதிகரணம். சொர்க்கத்தில் நல்வினை பயனை அனுபவித்து முடித்தால் சிறிது மிச்ச வினையுடனே சஞ்சித கர்மாவுடனேயே மீண்டும் பிறக்கிறார். ஏன்னா நம்ம எண்ணிக்கை பண்ணி கம்ப்ளீட்டா ரைட் ஆஃப் போட்டதில்லை நம்முடைய டியூஸை. அதனால மீதி வரை அனுபவிக்கிறதுக்காக நம்ம திருப்பி வரோம். 3வது, தீச்சைகள் செய்தோர் சந்திரனை அடைய
அடையாது, நரகத்தை அடைகின்றனர். பார்த்தோம் இல்லையா? இவளுக்கு இந்த 5 நிலையானது கிடையாது, பஞ்சாகினி வித்தியை கிடையாது அவளுக்கு. 4, திரும்பி வரும் ஆத்மா பிற ஆத்மாக்களுடன் ஒட்டி கொள்கிறது. 5, தானியத்தின் நிலையில் தான் அதிக காலம் தங்குகிறது. 6, திரும்ப வரும் ஆத்மா தங்கும் பண்டத்தின் ஆளுமை கொள்ளும் ஆத்மா ஆவதில்லை. ஆகவே அது அதை மொனோபலைஸ் பண்ணி அதை தான் ஆடுறதில்லை, அது கூட சேர்ந்திருக்கே தவிர்த்து வேற இதாக ஆறுதில்லை அப்படிங்கிறதான் கடைசி கடத்தினாலும் தெரிகிறது. இது மட்டும் ஏதாவது டவுட்ஸ் உண்டா? இப்போ சுவாமி ஒரே ஒரு சொல்லுங்கம்மா. ஒரு இது சுவாமி, பிறரை உடலால் துன்புறுத்துவோர் தாவரங்களாக பிறக்கின்றனர். அது மனுஷில ஸ்மிருதியில தான் வந்திருக்கு, அது வேதத்துல வந்திருக்கு. அப்ப அதையும் ஆர்கியூ பண்ணணும், ஏன் ஆர்கியூ பண்ணணும்? இங்க நம்ம வேதத்தை படிதானே எல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். இப்பமா உபனிஷத் வேதப்படியதானே பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா உபனிஷத்து இருக்கு. உபனிஷத்து நம்ம பார்த்தோமே, இந்த சூத்திரம் மாதிரி இருக்கு. சூத்திரத்தை முழுக்க தெரிஞ்சு கொடுத்தா அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கணும் நமக்கு தெரியுது நமக்கு. அதே மாதிரி வேதம் இருக்க, ஸ்ருதி இருக்கு, அது இந்த மாதிரி ஃபார்முலா மாதிரி தான் கொடுத்துருக்கோம், சூத்திரம் மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்து வேதத்துக்கு நல்லா ஆராய்ச்சி பார்த்து நல்ல அந்தந்த துறையில பெரிய 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 ரிஷிகள் இருக்கா, அவளை என்ன பண்ணான்னாக்க அவளுடைய கருத்தை ஒவ்வொரு ஸ்மிருதியா விட்டுருக்கா. ஸ்மிருதினா அவளுடைய நினைவில இருந்து அதை வாங்கிட்டு எவ்வளவு சொல்லிருக்கா, அது ஸ்மிருதியில இருந்து வருது. இந்த ஸ்மிருதியில விளக்கம் கொடுத்துருக்கா. அதுல என்ன பண்ணிருக்கானாக்க எங்கேயோ ஒரு வேதத்துல ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கலாம், ப்ராபப்ளி இதுல முன்னால சரங்கியல் பகுதியில இருந்திருக்கலாம், அதை வச்சு அவர் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாம மனு வேதத்தை நமக்கு பிராக்டிக்கலா இருக்கிற மட்டும் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ என்ன பண்ணிருக்காருனாக்க நம்ம இதை கூடாதுன்னு சொல்லுவோம். வேற ஒன்றும் இல்லை, குழந்தைகளை சாக்லேட் சாப்பிடாதேன்னு சொல்றோம். நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. அவனுக்கு என்ன பண்றாரு, இந்த சாக்லேட்னால இன்னொன்னு கெடுதல் வருது. ஆனா அவன் சொல்ல சாக்லேட் வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கும். அவன் என்ன சொல்லுவான், இந்த குழந்தைக்கு புட்டி தருது அப்படிங்கிற அளவுக்கு சொல்றான். ஆனா நமக்கு உண்மையா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இன்னெல்லாம் இருக்கு, இன்னென்ன கெடுதல் வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இதெல்லாம் இருக்கு செய்ய, இதனால இந்த மாதிரி பண்ணினா என்ன நேரலாம், அதை எப்படி ஹவு டு ஓவர் கம் தட் அப்படிங்கிறத விவரமா சொல்றாரு மனு. இப்ப என்ன ஆச்சுனாக்க வேதம் இப்படி சொல்றதே, மனு இப்படி சொல்றாரு, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா அது மட்டும் வேதத்திலேயே என்ன சொல்றாங்க, எதெல்லாம் மனு சொல்றாரோ அதுவே பெரிய மருந்து, அதை நம்ம ஒத்துக்கொள்ளதான் விட முடியும். அது மாதிரி நம்ம மனு சொல்றதை மறுக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஏன், நம்ம முன்னால பார்த்தோம் பாருங்க, ஸ்மிருதி அதிகாரத்துல பார்த்தோமே, கபிலர் பெரிய ரிஷி, இப்ப பிரமாதமா இருந்திருக்காரு, அவர் சொல்றதை நம்ம மறுக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் இது. அதுவும் கபிலரும் சாங்கிய ஸ்மிருதி தானே, இது மனு ஸ்மிருதி. ஸோ இந்த ஸ்மிருதிக்கு வித்தியாசம் இருக்கு, ஸ்மிருதிக்கு வித்தியாசம் இருக்கு. இது எதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. புரியுதா? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இல்ல இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க சுவாமி. ஏன்னா இந்த மனுஸ்மிருதியில டிஃபரெண்டா வருது. டிஃபரெண்டா வரல, அதாவது சொல்லுங்க, உடலால துன்புறுத்துவது தாவரங்களாக பிரிக்கின்றார்கள்ங்கிறது வருது. அப்படின்னும் போது ஒருத்த பூர்வ மீமாம்சையில ஒரு பலியை கொடுத்து அவன் ஒரு ஏதோ ஒரு நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக பலியை கொடுத்து பண்ணினான்னா அவனுக்கு அந்த பலி கொடுக்கப்பட்ட ஆடுக்கு ஓகே மோட்சம் கிடைச்சுடுறது, அது ஒரு விதத்துல நல்லதா முடிஞ்சுடுறதுன்னு சொல்லலாம். பட் மோட்சம் கிடைச்சுடுறது அவனுக்கு, சொர்க்கம் கிடைக்கிறது, மோட்சம் இல்ல சொர்க்கம். ஆட்டுக்கு சொர்க்கம் தான் கிடைக்கிறது. ஆமா, இவனுக்கு சொர்க்கம் தான் கிடைக்கிறது. இவனுக்கும் சரி இது பண்ணா சொர்க்கம் தான் கிடைக்கிறது. ஓகே, சோ அதுக்குரிய அவன் தண்டனையும் அனுபவிச்சுட்டு தான் போவான். ஒரு அனுபவிச்சு ஆகணும், அனுபவிச்சு போவாங்கிறது அனுபவிக்கணும்னா அவன் கணக்குல சேர்ந்திருக்கும். இங்க திருப்பி அனுபவிப்பான். ஏன்னா இந்த பிறவியில என்ன அனுபவிக்க போட்டிருக்கோ அதுதான் அனுபவிப்பான். நம்ம இப்ப செய்யற செயல் எல்லாம் உடனே அனுபவிக்க மாட்டோம், இந்த அடுத்த பிறவியில தான் அனுபவிக்க போறோம். அதனால அவன் திருப்பி பூமியில பறக்கச்சு அதுக்கு சேர்த்து அனுபவிச்சுப்பான். ஓகே, அதுக்கு பிராயச்சித்தமா எங்கேயோ இன்னொரு யாகத்தை போட்டுட்டு போக முடியாது. அதான் எது போஸ்ட்போன்மெண்டே பண்ணுனாக்க, பட் யூ ஹேவ் டு பே பேக், வேற வழியே கிடையாது. ஒரே விஷயம் டைம் வாங்கிக்கலாமே தவிர்த்து
மற்றபடிக்கு இது வாங்கிக்கலாம். இதெல்லாம் என்ன ஆகுது அனுபவிச்சுதான் ஆகணும் நம்ம. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த பாதத்தினால நீங்க என்ன தெரிஞ்சுனீங்க? ஒரு பாதம் மொத்தம் இல்லையா, ஆன்மாவை பத்தி, உள்ள பாதம். அது எப்படி பிறக்கிறது, எப்படி மேல போறது, நல்ல பண்ண அப்படி இருக்கும், கெடுதல் பண்ண எப்படி ஆகும், அப்படிலாம் தெரிஞ்சிடும் இல்லையா? இதுல இருந்து உங்களுக்கு நீங்க எடுத்துன என்ன உங்களுக்கு மனசுல ஏற்பட்ட இம்ப்ரெஷன் என்ன? மோட்சத்துக்கு போகணும்னா பலன் தர்ற எதையும் சொர்க்கத்துக்கு போற இது பக்கமும் நரகத்துக்கு போக இது இல்லாம மோட்சத்துக்கு போகிற இதை பார்த்துக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? மோட்சத்துக்கு போகணும்னாக்க சொல்லுங்க, நீங்க சொன்னதுலயே மோட்சத்துக்கு போனா ஏதாவது இது இல்லைன்னாக்கா மோட்சத்துக்கு போகணும்னாக்க எந்த பலன் எதிர்பார்க்காம எல்லாரையும் பிரம்ம பார்த்துட்டு அப்படியே போயிட உலகியல் பலன் எதிர்பார்க்க கூடாது. எப்ப நீங்க உலகியல் எதிர்பார்க்கிறீங்களோ அப்ப மோட்சம் போக முடியாது. தெரியுறதா? அப்ப என்ன ஆகுதுனாக்க உலகியல் பலன்கள்ல நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட செய்கிறது. அதனாலதான் இந்த பாதத்துக்கு பேர் வைராக்கிய பாதம். ராகம்னா வெறுப்பு, விராகம்னா வெறுப்பின்மை, வைராக்கியம்னா வெறுப்பு இல்லாத நிலை. இந்த பாதத்துக்கு முழுக்கது 6 அதிகாரத்துக்குள்ள பாதத்துக்கு பேரே வைராக்கிய பாதம். முதல்ல என்ன பண்ணோம்? ஆத்மா நிலையை பத்தி பார்த்துட்டோம், எப்படி பறக்கிறது எப்படின்னு பார்த்தோம். இந்த ஆத்மா இந்த உலகத்துக்கு வேண்டியது எல்லாத்தையும் பண்ணினாலும் அது திருப்பி சுழண்டுட்டே இருக்குமே தவிர்த்து முக்திக்கு போகாது. ஆக அது முக்திக்கு போகணும்னு அபிப்பிராயம் இருந்ததானால் முதல்ல இந்த உலக பொருள் மேல வெறுப்பு வரணும். திருவாய்மொழியில வீடுமின் முத்தவும் வீடு செய்தும் உயர் வீடுடையானுடை வீடு செய்வனே. முக்தி அடையணும்னாக்க முத்தமும் விடுமன் இவர்களையும் விட்டுடுங்க. வீடு உடையானுடை, யார்கிட்ட வீடு இருக்கோ முகுந்தன் வீட்டை உடையவன், அவனுடைய வீடு செய்யும். அவன்கிட்ட எல்லாம் உன்னுடைய மனசை பயன்படுத்து. அதே மாதிரி பற்றற்றான் பற்றினை அப்பற்றே பற்று விடற்கு. நம்ம இந்த உலகத்துல பற்றெல்லாம் விடணும்னாக்க என்ன பண்ணணும்? பற்றற்றான் பற்றின பற்றாதான் முடியும். ஆகவே இந்த பாதமானது உலகத்தில் உள்ள பொருள்கள் மேல நமக்கு ஒரு வைராக்கியம், ஒரு வெறுப்பு ஏற்படுறதுக்காக ஏற்பட்டக்கூடிய பாதம். அவன் நினைக்கச்சே பார்க்கணும், அம்மா நம்ம போய் இன்னொரு பிறவில ஒரு தாய் வயிற்றுல இருந்துட்டு இந்த ரத்தம் சீழ் எல்லாம் இருந்துக்கலாமா, இல்லை இந்த மாதிரி பறந்து திருப்பி வரணுமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு யாக யஜ்யங்கள் பண்ணா திருப்பி வரமே தேவையாது அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு வரணும். அதுக்காக இது வச்சிருக்கு. அதனால இந்த அதிகாரத்துக்கு பேரு, இந்த பாதத்துக்கு பேரு வைராக்கிய பாதம்னு பேரு. புரியுதா? புரியுது சுவாமி. அப்படியே இதுல இருந்து கொண்டு வருது சுவாமி. அது ஆரம்பத்துல இருந்து எப்படி ஜீவன் அது முதல்ல ஸ்வேதகேது கேள்வி கேட்கறதுல இருந்து வருது. எங்க வரான், எப்படி திரும்பி போறான், என்ன ஆகுது அப்படின்னு முதல்ல கேள்வி எல்லாம் கேட்டு நம்ம ஆன்மா என்னென்னலாம் கஷ்டப்படுவோம், எந்ததெல்லாம் பண்ணினா என்ன கஷ்டப்படும்னு சொல்லி, அதே நேரத்துல அந்த ஆத்மா எப்படி போய் எப்படி வரும் அப்படிங்கிற பார்த்து சொல்லி, அதாவது ஒரு தானியத்துல இருந்து எது இது ஆகும். அதே நேரத்துல தவறு செய்தவர்கள் என்ன பாத்துல போவாங்க, அடுத்தது நன்மை கிடைக்கணும்னா என்ன பாத்துல போவாங்க, அடுத்தது ஃபுல்லா சரணமா இது பகவான நினைக்கிறவங்க அச்சார்த்தி மார்க்கத்துல போவாங்க, அடுத்தது நல்லா பிறக்கணுங்கிறது இந்த புகை மார்க்கத்துல போவாங்க, இவங்க தீமை செய்யறவங்க அந்த சந்திரனையே அடைய மாட்டாங்க, நேரா யமலோகத்துக்கு போவாங்க அப்படியெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்படியே இந்த கடைசியா இந்த மனுஸ்மிருதியில ஈவன் நீ நல்லது செய்யற, ஏதாவது யாக யஜ்யங்கள் செய்து நல்லது செய்தாலும் அதுல வர்ற தீமைக்கும் நீ அனுபவிச்சுதான் ஆகணும். உனக்கு எந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு உனக்கு அதாவது ஒரு லாபத்தை கருதி செய்யப்படுகிற எந்த ஒரு இதுக்கும் யூ நீட் டு பே ஃபார் தட். மேபி யூ கேன் போஸ்ட்போன் த திங், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கறதையும் கிளீனா சொல்லி சொல்லியிருக்கு சுவாமி. அப்படிதான் புரியுது எனக்கு. ஒரு உலகியல் நன்மையும் உலகியல் நன்மைக்காக உலகியல் நன்மை சொல்றது ரியாக்ஷன் உண்டுன்னு சொல்றேன். அதனால இந்த உலகத்து வெறுப்பை மாத்திக்கணும், உலகத்துல வெறுப்பை ஏற்படுத்திக்கணும். அதுதான் சொல்றது. நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்ப இவ்வளவு தாண்டி வரான்னாக்க இவ்வளவா மனுஷனா பிறந்திருக்கமே சொல்ல இல்லையா, அரிது மானிட ராதல அரிதுன்னு சொல்ற மாதிரி
இவ்வளவு சிரமப்பட்டு இந்த பிறவி எடுத்திருக்கோமே, திருப்பி இதில் தப்பு பண்ணிட்டு மாட்டிக்கணுமா நம்ம அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அதுக்காகத்தான் இதுக்கு அடுத்தது இந்த 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 பாதத்துக்கு பேரு வைராக்கிய பாதம்னு பேரு. நம்ம இனிமே உலகில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது இன்சிஸ்ட் பண்றதுக்காக இந்த பாதம் வந்திருக்கு. இதுக்கு அடுத்த பாதம் என்னன்னாக்க, சரி சுவாமி, நான் இங்க உலகத்துல வந்தாச்சு, வந்தப்புறம் நம்மால யாராலையாவது ஒரு நிமிஷம் அது நம்ம ஆக்டிவா இருக்குச்சு, மனசு எதையாவது நினைக்காம இருக்கா, ஒரு செகண்டாவது இன்னொன்ன பத்தி நினைக்காம இருக்கா, வேற ஏதாவது நினைவே இல்லாம இருக்கா, பிளாங்கா இருக்கா? இல்ல. இதுல ஒரு ஆசை வருது, இதுவோ அதுவோ அதுவோ ஆசை வருது. இந்த ஆசையை வைக்கிற இல்லையா, இந்த ஆசைய அவன் பேர்ல வெயி. அது மட்டும் இல்லாம எப்படி உன் ஆத்மாவானது அவனால் கண்ட்ரோல் பண்ணப்படுறது, அது முதல்ல 2-3 அதிகாரம்ல வருது. அப்புறம் நீ ஆசை வைக்க தகுந்தவன் யார்? இவன் தான். அதான் ராமானுசன் சொல்லிட்டுங்கிறதுல, ஆமது காமம் அது கண்ணனுக்கே உரைத்தான் வாமனன் சீலன் ராமானுசன். அதனால ஆசை இல்லாம இருக்க முடியாது. அடுத்தவன் சாப்பிடலாம், சாப்பாட்டு ஆசை வச்சுதான் ஆகணும்னா, இதெல்லாம் ஆசை வைக்காத, அவன் மேல ஆசை வைக்க அப்படிங்கிறார். எனக்கு அந்த அவங்க அன்னைக்கு ஜமீலா சொன்னது பார்த்தா அது என்னன்னு தெரியாது. இந்த கவாரியில நம்ம ஆத்மாவானது இறைவனை பத்தி பாடத்தான் சொன்னாங்கன்னாக்க, அது இது ரொம்ப வெரி குட் எக்ஸ்பிளனேஷன். அது நல்லா இருந்தது. அந்த மாதிரி இது கருத்து எல்லா மதத்திலும் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா மற்ற மதங்கள் நமக்கு தெரிய வைக்கிறதுனால. அதனால அவன் பேர்ல மட்டும் மத்தல வைக்காம அவன் பேர்ல மட்டும் வச்சாக்க அவன் நம்ம பேர்ல வைப்பான், ரெசிபிரிகேட் பண்ணுவான். ஏன்னா அவன் நம்ம மாதிரி மனுஷன் மாதிரி இல்லை. நம்ம யாராவது லவ் பண்ணிட்டாங்க, சொல்ற சினிமாவில் பார்க்குற மாதிரி எல்லாம் மட்டும் அப்புறம் அண்ணா அங்க அதுல என்ன அவனை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னாக்க, நம்ம அவன் பேர்ல எவ்வளவு லவ் வைக்கிறோமோ அதே அளவுக்கு அவன் திருப்பி நமக்கு ரெசிபிரிகேட் பண்ணுவான். தாயும் சேயும் மாதிரி நம்ம ஒழுங்கா அவனுடைய சேயாக நடந்துக்கணும். அதுதான் அடுத்தல படிக்க போறோம். அதுலதான் அவனுக்கு என்ன குணம் இருக்கு. இப்ப நமக்கு பார்த்தோமே, ஆத்மாவுக்கு இந்த தாழ்வுகள்லாம் இருக்கு. அவனுக்கு என்ன குணம் இருக்குன்னாக்க இந்த நல்ல குணங்கள்லாம் இருக்கு. இந்த நல்ல குணங்களால அவனை நாம் அடையிறதுதான் வழி. அதுக்கு உபயலிங்க பாதம்னு பேரு. அதாவது உபயலிங்கம்னாக்க ஆனந்தம். அவனுக்கு ஞானம் ஆனந்தம் ரெண்டு எப்பவும் இருக்கு. இந்த ஞானம் இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணணும், எப்ப பண்ணணும், இது சொல்ல தெரியும். அதனால நமக்கு சக்தி இருக்கு. அவனுக்கு ஆனந்தம் இருக்கிறதுனால நம்ம உலகத்துல இருக்கமே, எப்ப ஏதாவது ஒரு பண்ணாலும் துயரம் வந்து சேர்றது. இப்ப நம்ம எடுத்துட்டோமே, கொஞ்சம் இது பண்ணி ஜோதிஷ்டம் பண்ணி நேர சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டான். போய் சேர்ந்து அங்க கொஞ்ச நாள் ஆனந்த குணம் பார்த்தாக்க அங்க யாரையும் அப்படி தள்ளிட்டு இருந்தாங்க. ஏன்பா அவரை தள்ளுறீங்கன்னாக்க, அவன் புண்ணியம் முடிஞ்சு போய் தள்ளுறான்னா. ஓ, அப்ப எனக்கு வந்துருமா அது? அப்ப என்ன ஆச்சு? அன்னிலிருந்து அவனுக்கு அங்க இருப்பு கொள்ளாது. அந்த மாதிரி நிலைமை இல்லாம எங்க போனாக்க எப்பொழுதுமே அழிவற்ற நிலையான ஆனந்தம் கிடைக்குமோ அந்த ஞானம். ஞானம்னாக்க இதை செய்யலாம் செய்யக்கூடாது, நமக்கு இங்க எல்லாம் குழப்பம் வருது, குழப்பமே இருக்காது. அதனால ஞான ஆனந்தங்களுக்கு ஒரே இருப்பிடமான பரமாத்மா போய் அடையிறதுக்காக அதுக்கு உபயலிங்க பாதம். லிங்கம்னா குறி. இந்த 2 குறிகளை எப்பொழுதும் உடையவன் யாருனாக்க பரமாத்மா. அதுதான் அடுத்தது பிடிக்க போறோம். புரியுதாமா? அடுத்து யார் வேற யாராவது அத கொஞ்சம் சமரைஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. வெற்றி, நீங்க சொல்லுங்க சார். வெற்றியை கேக்குறேன். வெற்றி வெற்றி சொல்லுங்க. வெற்றி, நீங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. ஆமா, அவர் என்ன சொல்லுவார்? வணக்கம் சுவாமி. அதான் இப்போ மெயினா நம்ம அந்த ஒரு கட்டுரையில போட்டிருந்தோம் இல்லையா, ஒரு கட்டுரை எழுதி அது கிட்டத்தட்ட அது சமரைஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உயிர்கள் வந்து அதை பிறக்கிறதுக்கான அர்ச்சிராதி மார்க்கம் தூமாதி மார்க்கம் சொல்லி 2 மார்க்கத்தை பார்த்தோம் நம்ம. அதுல வந்து தூமாதி மார்க்கம்ன்றது வந்து புகை வழி பயணம். அந்த புகை வழி பயணத்துல போனவங்க திரும்ப சந்திரன் வழியா திரும்பி வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல வந்து ரொம்ப பாபம் பண்ணவங்க வந்து யமன் வழியாவே அவங்க திரும்பிடுறாங்க, அவங்க சந்திரனுக்கு போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சந்திரன்ல இருந்து திரும்பி அதே போல புண்ணியம் பண்ணவங்களும் தூமாதி மார்க்கம் தான் போறாங்க, அவங்களும் சந்திரன் வழியா திரும்ப வராங்க. இந்த பஞ்சாக்னி வித்தை அப்படின்னு சொல்றோம். இந்த பஞ்சாக்னி வித்தையில வந்து 5 வேதங்களாக 5 வேள்விகளாக சொல்லப்பட்டிருந்தது. 5 ஆகுதிகள்.
அந்த ஆகுதி ஃபர்ஸ்ட் ஆகுதியில தேவர்கள் சோமராஜா விடுறாங்க. ஜீவனை வந்து சோமராஜாவா ஆகுதி படுறாங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது வேள்வியில அவன் வந்து மழையா ஆக்குறான். மூன்றாவது ஆகுதியில வந்து அந்த மழையிலிருந்து உணவு உண்டாகுது. அந்த உணவோடு வரக்கூடிய இந்த ஜீவாத்மா ஒரு ஆண்மகனை அடையுது. அடுத்து 5வது வேள்வியில என்ன பண்ணுது, இந்த விந்து ஒட்டிக்கிட்டு வந்த அந்த ஜீவாத்மா ஆணுடைய விந்தின் வடிவா ஒரு பெண்ணை அடைஞ்சு புருஷனா பிறக்கிறான். இது ஒரு பிறவி சைக்கிள் இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல இடையில இருந்த சந்தேகங்கள்லாம் கிளியர் ஆச்சு. இதுல என்னன்னா, இது வந்து ஒரு சைக்கிளா இருந்துகிட்டே இருக்கு. நீங்க பாப்பம் பண்ணாலும் அந்த சைக்கிள்ல தான் வந்தாகணும், புண்ணியம் பண்ணாலும் அந்த சைக்கிள்ல தான் வந்தாகணும் அப்படின்றது ஒரு கிளியர் சைக்கிளா போயிடுச்சு. இந்த சைக்கிள், இந்த வட்டத்திலிருந்து எஸ்கேப் ஆகி போறதுக்கான ஒரே வழி இந்த பாப புண்ணியம் இல்லாத நிலை. அது நம்ம இங்கேயே அதுக்கான ஒரு வெறுப்பா தான் இப்ப சுவாமி இன்னைக்கு வகுப்புல சொன்னாரு. வெறுப்புன்றது இந்த வைராக்கியம். எனக்கு வந்து இந்த சைக்கிள் மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு. எனக்கு இந்த சைக்கிளை தாண்டி நான் போகணும் அப்படின்னா அது எவர்லாஸ்டிங் பிளேஸ். அதுக்கான வழியா சொல்றதுதான் நம்ம அந்த உபாசனைன்னு சொல்லி பார்த்தோம். உபாசனை அல்லது ராமானுஜர் சொன்ன இந்த அனதர வழி. அதாவது சொல்லுங்க வந்துட்டீங்க, பாதி வழி வந்துட்டீங்க, சொல்லுங்க. சொன்ன சரணாகதி. ஸோ இந்த 2 வழியில தான் நாம வந்து அங்க போக முடியும். ஏற்கனவே சொல்லப்பட்ட 2 வழி ஒரு பெரிய சர்க்கிள்ல கொண்டு போய் விடுது. கடைசியா சொல்லப்பட்ட இந்த 2 வழி வந்து எவர்லாஸ்டிங் பிளேஸ். அது வந்து நமக்கு மோட்சத்துக்கு கொண்டு விடுது. அந்த மோட்சத்துல கொண்டு விடுறதுக்கு அம்மா நவன்றவங்க அந்த தேவதை ஹெல்ப் பண்றதா அதெல்லாம் பார்த்தோம். இது கரெக்டா இருக்கா சுவாமி? அதே போல அந்த வெளியில போனோம்னாக்க அதுக்கு என்ன வழி? அதுதான் முக்தி அடைகிறது, முமுட்சுத்துவம், மோட்சத்தை அடையும் வழி. அதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி. அது நம்ம என்னெல்லாம் செய்யணும்? அப்ப என்னன்னாக்க எஸ்கேப் வெலாசிட்டி சொல்றச்சு இந்த பூமியோட கிளச்சஸ்ல அது இருக்கக்கூடாதுன்னு போறது சேட்டலைட் இல்லையா? பூமியோட கிளச்சஸ்ல இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம இந்த உலகியல் பொருள் இருக்கு இல்லையா, இது மேல ஆசை வச்சு இதுலயே இருக்கப்படாது. இதை விட்டு வெளியில போகணும். முக்கியமான பாயிண்ட் இதுதான். அது என்னன்னாக்க அதனால இதுல வெறுப்பு வரணுங்கிறதுக்காக தான் இதை வைராக்கிய பாதம்னு சொன்னோம். புரியுதா? அதுல அந்த ஜீவன் ஒட்டிக்கிட்டு இப்ப கடைசியா பார்த்ததுல வந்து ஜீவன் வந்து ஒரு தானியத்துல ஒட்டிக்கிட்டு வந்தது அப்படின்னு சொன்னா அது தானியமாவே மாறுறது இல்ல. தானியத்தோட அது ஒரு ஒரு என்டிட்டியா ஒட்டிக்கிட்டு வருதே தவிர அது வந்து இட் இஸ் நாட் அது அதையே ரிப்ளிகேட் பண்றது கிடையாது. அது 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 அதுவா ஆகிறது இல்லை அப்படின்றத கடைசி இதுல பார்த்தோம். ஆமா, புரியுதா? சுவாமி ஒரே ஒரு சந்தேகம். இந்த கடவுபணிதத்தை வந்து இதுல ரெஃபரன்ஸ் ஆக்சுவலா கடவுபணியத்துல இதெல்லாம் பேசப்பட்டிருக்கா சுவாமி? ஏன்னா அது அந்த சொல்லுங்க இதுல ரெஃபரன்ஸே வரல இல்லையா? கடவுபணியத்துல தான் இந்த கேள்விகள்லாம் வருது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா எமன்டா அந்த கேள்வி எல்லாம் கேட்கறான் இல்லையா? அவன் கடவுபணியத்துல இந்த ஆத்மா பின்னால என்ன வருதுன்னு கேட்டுட்டு இருக்கான் நச்சிகேதஸ். ஆனா இந்த ஆத்மா எப்படி திரும்பி வருதுன்னு அது சொல்லல. கடோபனிஷத்துல இந்த ஆத்மா எப்படி நடந்துட்டாக்க திருப்பி இங்க பறக்காம இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்றது. நம்ம பார்த்த முடியும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆத்மா ஒரு ரதத்துல போறவன், புத்தி அவனுக்கு சாரதி, 5 புலன்கள் 5 குதிரைகள், அதை கமாண்ட் பண்ணக்கூடியது மனம். இந்த சாரதியானவன் மனத்தை கட்டுப்படுத்தி 5 குதிரைகளை கட்டுப்படுத்தினாக்க அவனுடைய ரதம் நல்ல வழியில போய் தத் விஷ்ணு பரமம் பதம்னு விஷ்ணு பரமபதம் அடைகிறது. அதை கண்ட்ரோல் பண்ண முடியலனாக்க அந்த ரதமா அந்த கண்ணா பின்னாடி போய் அழிஞ்சு போயிடும், திருப்பி ஆகிடும். இதுதான் அதுல சேர்றது. ஆனா இது வந்து சாந்தோக உபனிஷத்துலதான் டீட்டெயில். சாந்தோகம் தான் மெஜாரிட்டி ஆஃப் தி திங்ஸ் அதுதான் இருக்கு. நம்ம திருவாய்மொழியே இந்த சாந்தோக உபனிஷத்துல சாரம் தான் சொல்லுவோம். ஏன்னாக்க இதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் திருவாய்மொழி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இப்ப எடுத்து நீங்க ஒரு சாந்தோக வாக்கியம் படிச்சேனே, சாந்தோகத்தில் தான் இருக்கு அவன் எப்படி போறான் எங்க வரான்னுட்டு. அதனால
அது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் உபனிஷத்து. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்றான்னாக்க, உனக்கு இதுல வெறுப்பு வரணும். திருப்பி திருப்பி இதுல இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு இதுல ஆசைப்பட்டு இதை மாட்டிக்காதே அப்படிங்கிறது தான். அதுதான் வள்ளுவர் சொல்ல, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இந்த பற்று இருந்ததுனாக்க நம்ம தாண்டி போகவே முடியாது. எஸ்கே வெலாசிட்டி வரணும்னாக்க எர்த்தனுடைய கிராவிட்டியை தாண்டி போகணும். அது மட்டும் எர்த்து நம்ம பிடிச்சி இழுத்துனே தான் இருக்கும். இது ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் இல்லையா? அதான் சுவாமி. வெற்றி ரொம்ப அழகா விளக்கமா சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றி வெற்றி. உங்ககிட்ட நான் ஒரு ஆமா ரொம்ப உமாவும் நல்லா சொன்னாங்க. இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்க சொல்றது எல்லாமே பற்று இல்லாம இருக்கணும், இல்ல சரணாகதி தத்துவம் இதெல்லாம் சொல்றீங்க. ஆனா இப்போ பிராக்டிக்கல் லைஃப்ல வச்சுக்கிறோம். இது இப்போ ஒரு குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சாத்தியமா இருக்குதா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. ஆனா நீங்க இப்ப நம்ம இத தத்துவத்தை படிக்கிறோம், இதுல இருக்கதான் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அது நம்ம எப்படி இத நம்ம ஒரு பற்று இல்லாம ஒரு குடும்பத்தை நடத்த, இப்போ அது ஒரு கேள்வி. பற்று இல்லாம நடத்துறது எப்படி? அப்படி இருக்கிறவங்க சில பேர் பற்று இல்லாம இருக்காங்க, இல்ல ஒரு ரொம்ப சாதகம் பண்ணி அந்த மாதிரி ஒரு இந்த இந்த உலக அஹ் தாயமான வாழ்க்கையை அவங்க நடத்துறது கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம அடையாளம் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடும். இவங்க ஒரு எல்லாத்தையும் கடந்து இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருது. ஆனா முக்காவாசி, அதாவது 99% கூட சொல்லலாம், எல்லாருமே ஒரு இதுலதான் சுழல்லதான், ஒரு எமோஷன்ல இதுலதான் சிக்கி இருக்கோம். இது ஒண்ணு இருக்கு. இதுக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ இப்போ இந்த வேதங்கள் இல்ல உபனிஷத்து, இப்போ ராமானுஜர் சொல்றதுல பெண்கள் ஆண்களுக்குன்னு தனியா ஏதாவது சொல்லியிருக்காரா? சோ ஏன்னா இப்ப ஆண்றத ஒரு இருக்குது. ஆனா ஒரு பெண்ணுக்கு இருக்கிற அந்த குழந்தை பெறுறது இது அது அது ஒரு வித்தியாசமான ஒரு எமோஷனல் இதுதான் இருக்கு. இப்ப குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அவங்க ஒரு 3 மாசம் ரொம்ப ஒரு ஒரு அழுத்தத்துல இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? உடல்நிலையை பொறுத்து மனநிலை வர்றது. சோ இத பத்தி ஏதாவது சொல்லி இருக்குதா? எனக்கு அது கேட்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க இத மாதிரி நம்ம எல்லாத்தையும் பற்று இல்லாம ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? இல்ல அத வர்றதுக்கு அது ரொம்ப ஒரு அரிய, இப்ப சில பேர் தான் அந்த மாதிரி ஒரு நிலையை அடைய முடியுது. அந்த மாதிரி நம்ம பாக்குறோம். அதாவது அந்த மாதிரி அடையாளம் காண்றோம். இப்ப முக்காவாசி இப்படி இருக்குன்னா இத பத்தி என்ன சுவாமி நீங்க சொல்றீங்க? இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த உலகத்தை பிறந்தா இதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? நம்ம ஏன் பிறந்திருக்கோம்? சொல்லுங்க. நம்ம ஏன் பிறந்திருக்கோம் உலகத்துல? ஏன் பிறந்திருக்கோன்றது தெரியல. கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கோம் நம்ம. ஓகே, கர்மாவை அனுபவிக்கிறது. வினைகளை முன்னால பண்ண நல்வினை தீர்வுகளை அனுபவிக்காக தான் பிறந்திருக்கோம் உலகத்துல. இப்ப நம்ம லைஃப்ல every minute or every second what happens is what we are paying back to those karma. அப்போ அதை பண்ணித்தான் ஆகணும். அதை பண்ணலைன்னாக்க கர்மா விடாது. ஆக மோட்சத்துக்கு போனா கர்மா விட்டாகணும். சரி, நான் இங்க வந்திருக்கேன், ஐ வில் பே பேக் ஆல் மை டெட்ஸ். ஓகே, குட். ஆனா திருப்பி கடன் வாங்காம இருக்கணுமே. இந்த உலகத்துல ஃபர்தரா பாவம் பண்ணாம இருந்தா தானே அது சேராம இருக்கும். அதுக்காகத்தான் சொல்றது. ஆக நம்ம இங்க உலகத்துல வந்திருக்கிறது, பகவான் நம்ம ஏன் உலகத்துல அனுப்பிச்சிருக்கான்னாக்க இந்த நம்ம பண்ணின கர்மாக்களுடைய பலனை அனுபவிக்கிறதுக்காக பண்ணியிருக்கான். நம்ம அதை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கணும். அதை தவிர்த்து இந்த பிறவியில இருந்துட்டு வேற வேற கர்மாக்களை சேர்த்துன்னு போகக்கூடாது. ஆனா அது பிராக்டிக்கலா முடியுமான்னாக்க முடியாதுதான். அதுக்காக வழிகாட்டுறதுக்காக தான் அந்த மனுஸ்மிருதி மாதிரி மற்றதெல்லாம் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம எப்ப நம்ம காலில் மண் ஒட்டிடுதோ அப்ப நமக்கு எல்லாம் என்ன தோன்றது? அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும் தோன்றது. ஐம்புலன்களும் அஞ்சு டைரக்ஷன்ல இழுக்கிறது நம்ம. அதுக்கு நம்ம பல பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப இது உலகத்து இயற்கை, இப்படித்தான் இருக்கும். ஆனா நீ மாறி நீ இருக்கணும். அதுக்குத்தான் என்ன பண்ணணும்னா, தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லார் மனக்கவலை மாற்றல் இருக்கு. நமக்கு மனக்கவலை எதனால வருது? இந்த இதெல்லாம் அது பண்ணலையே, இது பண்ணலையே. நாம நீங்க சொல்றீங்க, என்ன நீங்க ஒரு தாய், அதுக்கு என் குழந்தை நல்லா இருக்கணுமே நினைக்கதான் நினைப்பீங்க, வேற விட்டு அது கடமையும் கூட. ஆனால் என் குழந்தை மட்டும் தான் நல்லா இருக்கணும், அவன் இப்படித்தான் இருக்கணும், இந்த இது பண்ணலையே, இந்த எண்ணம்லாம் உட்படாது. எப்போ என் பயத்துல அவனை பிறக்க வச்சாலும் அப்பவே அவன் அவனுக்குள்ள முன்னால வகுத்துட்டான். அவன் அது இப்படி போவான். நான் என்ன பண்ணணும்னாக்க
அவன் வழி மாறாம போக பார்த்துட்டா போறோம். அப்படிங்கிற அளவு நம்ம நிற்கணும். நம்ம நார்மலா அப்படி இருக்குமா? எத்தனை பேரண்ட்ஸ் வந்து என் பிள்ளை இதுதான் படிச்சாகணும், இதுதான் பண்ணியாகணும்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் வேண்டாம். அதாவது இங்க இருக்கணும், தாமரை இலை தண்ணீர்ல தான் இருக்கும், ஆனா அது மேல தண்ணி விழுந்தா ஒட்டாது, அந்த மாதிரி இருக்கணும். இதுதான் எல்லாரும் வற்புறுத்தது. இந்த உலகத்துல இருந்தான் ஆகணும், ஆனா யூ ஷுட் நாட் கெட் அட்டாச் டு இட். இதான் நான் நார்மலா சொல்றது. ஐ லவ் த ஹோல் வேர்ல்டு, பட் ஐ எம் நாட் அட்டாச் டு இட். ட்ராமா பார்க்கணும், சினிமா பார்க்குறோம், அது பார்க்கறச்சே நமக்கு இம்ப்ரெஷன்லாம் நிறைய வருதாக. அவள் அழுதா நம்ம அழுறோம், சிரிச்சா சிரிக்கிறோம், ஆனால் நம்ம அந்த பாத்திரமா ஆகிடுறோமா? இல்லையே. அந்த மாதிரி இருக்கணும். யூ ஷுட் பி அ மியர் ஸ்பெக்டேட்டர். இது ரொம்ப கஷ்டம். நான் நீங்கள் சொல்லிடுறீங்க, செய்யணுமா கேட்டீங்கன்னா நான் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் இது மாதிரி பண்ணுறதுக்கு பை ப்ராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கணும். நீங்கள் முன்னால் பார்த்துருப்பீங்க, உங்கள் சின்ன வயசில் எதுலையோ ஆசையெல்லாம் இருந்திருக்கும். இப்போ அத்தனை இதெல்லாம் இருக்கா? இப்போ நாங்களாம் குழந்தையா இருக்குச்சு கிரிக்கெட் விளையாடணும், கோலி விளையாடணும் இருந்தது. இப்போ விளையாடுவோமா? சினிமாவுக்கு போகணுன்னு இருந்தது. இப்போ யாராவது ₹1,00,000 கொடுத்து சினிமாவில் உட்கார மாட்டோம். இதெல்லாம் மாறுறது இல்லையா? அது மாதிரி நம்ம மெச்சூராக ஆக ஆக ஒன்று ஒன்றா விட்டுட்டே வருது. அதே மாதிரி இருக்குச்சே, நம்ம திரும்பி அதுக்கு போயிடப்படாது. அந்த ஆசைகள் நம்ம இழுக்கும், நம்ம அந்த வழி போகப்படாது. அதுதான் முக்கியம். அதில் அதுக்காகத்தான் இந்த ஸ்மிருதிகள்லாம் இருக்கு, நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்காக. எப்படிலாம் இருக்கலாம், எல்லாம் நிச்சயம் எல்லாரும் ஒத்துக்கிறா. நீ இருக்குச்சு இந்த தப்புகள் நடக்கும், வாய்ப்பு உண்டு, ஆனால் நீ பை ப்ராக்டிஸ் இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணு அப்படிங்கிற. மகாராணிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவளே சொல்றா. கபிலருக்கு ஜானஸ்வதிக்கு கபில கொடுத்த இல்லையா? சுவாமி, ஆண் பெண் இல்ல ஆண் பெண் கேட்டிருந்தேன், அதை பத்தி ஏதாவது இவங்க இந்த மாதிரி அந்த பிறவிக்கு ஏதாவது சொல்லியிருக்குதா? ஆணா பிறக்கிறதுக்கோ பெண்ணா பிறக்கிறது? ஆமாம், ஆணா பிறக்கிறவனுக்கு சில எக்ஸ்டர்னல் கமிட்மெண்ட்ஸ் நிறைய உண்டு. அண்ணா கவனிச்சுங்கோ, ஒருத்தன் ஆணா இருக்கான்னு வச்சுக்குவோம், அவன் குடும்பத்தை முழுக்க பாதுகாக்க வேண்டியது அவன் பொறுப்பு. அவன் பண்ணலைன்னாக்க அவன் தவறு பண்றானா. பெண்ணா இருக்கிறவளுக்கு அந்த ஆணுக்கு அசிஸ்ட் பண்றது முழுக்க பொறுப்பு. இப்போ பை சான்ஸ் அவன் நல்லவனா இருந்து அவன் மோட்சத்துக்கு போறானாக்க இந்த பெண் ஒன்றும் பண்ண வேண்டாம், அதனாலே அவனுக்கு கிடைச்சிடுறது. எவன் ஒருவன் முமுட்சுவா இருந்து முக்தி வழிவனாக இருந்து அதுக்கு வேண்டியதை செய்யறானோ, அதுக்கு எந்த ஒரு மனைவியோ ஆர் எந்த அவருடைய வேலைக்காரனாக இருந்தாலும் கூட அவளும் அங்கே அசிஸ்ட் பண்ணாக்க, அவனுக்கு ஆதரவா இருந்தாக்க அவளும் சேர்ந்து இதுக்கு போறான். இதுக்கு உதாரணம் எப்படின்னாக்க, ராவணனுக்கு நல்லது சொல்லிட்டு இருந்தான். சுனிவிஷ்டம் இதம் வாக்கியம் முக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவண காலசோத்தியதான்ட்டு நல்ல தேர்ந்தெடுத்த சொற்களாலே இனிமையாக ராவணனுக்கு நல்லது சொல்லிட்டு இருந்தான். ஆனா கடுமையான வாக்கியங்களால ராவணன் விபீஷணனை திட்டினான். அப்ப விபீஷணன் என்ன பண்ணான்? அவனை விட்டுட்டு வந்து ராமன்ட்ட வந்துட்டான். அவன் மட்டுமல்ல, அவன் கூட 4 பேர் வந்தாங்க. பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணது யாரு? விபீஷணன் மட்டும்தான். ஆனாலும் அவர் கூட வந்து 4 பேருக்கு சேர்த்து சரணாகதி கிடைச்சு. அது மாதிரி ஒருவன் இந்த உலகத்துல வையத்து வாழ்வானானாக்க அவனுக்கு யாரெல்லாம் உதவி பண்றாளோ அவளுக்கும் அந்த பலன் கிடைக்கும். இப்ப நான் எப்படி சொன்னோம், யாகத்துல ஆடு வெட்டப்பட்டாலும் அது சொர்க்கம் கிடைக்குன்னு சொன்னோம் இல்லையா? யார் யாகம் பண்ணாலும் சொர்க்கம் கிடைக்கிறது, இந்த ஆட்டுக்கு சொர்க்கம் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி இப்படி இருந்தா போரும் இல்ல. ஆள வந்தாருன்னு ஒரு வைணவ பெரியார் இருக்கார். அவர் என்ன சொல்றாருனாக்க, எனக்கு வேற மற்ற தேவதைகளால பிரம்ம பட்டம் கிடைக்காத வேண்டாம், எனக்கு அதை தவிர்த்து ஒரு உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவனுடைய வீட்டை ஒரு புழுவா பிறந்தாலும் போறேன் எனக்கு, ஏன்னா அந்த தொடர்புனால எனக்கு கிடைக்கும் எனக்கு அப்படிங்கிறார். அதனால நம்ம நல்லவாளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பாருங்க, அதுவே நம்ம பாவங்களை போக்கும். அவனுக்கு இடைஞ்சல் பண்ண பின்னால பார்க்க போறோம். பாவம் பண்றவெல்லாம் என்ன ஆறா, பாவத்துக்கு அந்த பாவங்கள்லாம் என்ன சேர்த்து வச்ச பாவம் என்ன ஆறுது, நல்லது பண்ணா என்ன ஆறுது அப்படின்னு பார்க்க போறோம். அந்த மாதிரி நமக்கு யார் உண்மையாகவே பகவான் அடைய முயற்சி பண்றாளோ அவளுக்கு நம்மாலான எல்லா உதவிகளும் பண்ற செய்ய, அவளால இவன் நல்லவன் அப்படின்னு அந்த மனசுல எண்ணம் தோணித்தானாக்க நமக்கு நல்லதே நடக்கும். சரியாமா? ஆனால் சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ ஒரு ஆத்மா இப்ப தானிய வழியா போய் ஒரு விந்துவா போய் அப்புறம் அந்த பெண்ணை அடையிறது, ஒரு ஆத்மா தோன்றுதுன்னா அது ஆண் பெண் பேதம் கிடையாது இல்லையா? கிடையாது, கிடையாது, பேதம் கிடையாது. ஆனா
ஒரு அதை பத்தி தான் நான் கேக்குறேன். இப்போ வேதத்துல ஏதாவது அப்படி சொல்லியிருக்கா, இல்ல இல்ல பெண்ணா இல்ல பிறக்கிறதுனா இவன் இவன் அப்படி இவன் ஆணா போறான், இந்த ஆத்மா ஆணா போகணும், இந்த ஆத்மா பெண்ணா போகணுங்கிறது டெஃபரன்ஷியேஷன் கிடையாது. அது அதனுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி, கர்மாக்கு ஏற்ற மாதிரி, வினைகளுக்கு ஏற்ற மாதிரி ஆணாகவோ பெண்ணாகவோ வருது. சரி ஒரு சுவாமி. சின்ன எக்ஸாம்பிள் சொல்றீங்களுக்கு, ஒருத்தன் பிராமணனா இருக்கான்னு வச்சுக்கோ. பிராமணனா இருந்தான்னாக்க அவனுக்கு கரெக்டா ஸ்மிருதிகள்ல பாத்தீங்கன்னாக்க காலம்பரம் கிட்டத்தட்ட 4:30 மணிக்கு எழுந்தான்னாக்க ராத்திரி 10:30 மட்டும் வேலை இருக்கு. அதை கிளீனா அழகா ரூல்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் அவன் மனைவிக்கு இதெல்லாம் கிடையாது. அவள் அவனுக்கு வேண்டிய சுசுரூஷை பண்ணா போறோம், எடுத்து கை நீட்டுறதுன்னு சொல்லுவார். அவன் என்னெல்லாம் பண்றானோ அதுக்கு உதவியா இருந்தானே போறோம். அவனுக்கும் நல்லது கிடைக்கும், இந்த மனைவிக்கும் நல்லது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இவன் எப்படியாவது பாடுபட்டு இதை காப்பாத்தி தான் ஆகணும். பெண்ணு காப்பாத்தி தான் ஆகணும் சொல்லல. முன்னால எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஃபைனான்ஸ் எல்லாம் ஆண்கிட்ட இருந்தது. இன்டர்னல் அஃபேர்ஸ், ஹெல்த், ஃபுட்டு எல்லாம் பெண்கிட்ட இருந்தது. இந்த மாதிரி இருந்ததுனால ஒவ்வொரு குடும்பமும் ஒரு யூனிட், ஒரு அரசாங்கம் மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ தட் வாஸ் ஆல் ரைட். இப்போ அதெல்லாம் இல்லாம நமக்கு ஓரளவுக்கு பேராசையும் இருக்கு. அது வேணும், இது வேணும், இது வேணும்னு பண்றோம். அதனால எல்லாம் மாறி போகுது. அதனால இன்னைக்கு பிரசன்ட் சுச்சுவேஷனை வச்சு நீங்க இதை மெஷர் பண்ண முடியாது. ஆனா ஆணா இருக்கிறவனுக்கு இந்த வேலைகள்லாம் செஞ்சாகணும். இப்போ ஒரு பிராமணன் தான் வச்சுக்கோங்க, அதான் சொல்ல வந்தேன். இப்போ நைட்ல 12 மணிக்கு சந்திரகிரகணம் வருது, இப்போ வந்தது. அப்ப என்ன பண்ணி ஆகணும்? ஒரு பிராமணன் தர்ப்பணம் பண்ணி ஆகணும் நைட்ல. அது என்ன குளிர்காலம் வந்தாலும் சரி, வெயில் காலம் வந்தாலும் சரி. இந்த பிரச்சனை 10 பேர் கிடையாது இல்லையா? அவளுக்கு என்ன கடமை இருக்கோ, விதிக்கப்பட்ட கடமையை செஞ்சுதான் ஆகணும். அது செய்யலைன்னா தப்பு வரும். ஆனா அவனுக்கு எவ்வளவு ஸ்ட்ரிக்டான இது இருக்கோ அதே மாதிரி அவனுக்கு பூஸ்டப் இருக்கு. அதே மாதிரி மற்ற பேருக்கு, மற்ற ஜாதிக்காரனுக்கு அந்த பிரச்சனை இல்லையா? இதுல சாப்பிடக்கூடாது, அமாவாசைக்கு இப்படித்தான் பண்ணணும், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு இல்லையா? ஆண்கள் கூட ஆண்கள் இந்த வித்தியாசம் இருக்குத்தானே இருக்கு. ஆனா எதுல பண்ணாலும் அவளுடைய வர்ணாசிரம தர்மங்களை கடைப்பிடிச்சாக்க அதுவே போதும். அதுக்காக தனியா பண்ணணுங்கிறது இல்லை. வர்ணாசிரம தர்மங்களை ஒழுங்கா கடைப்பிடிச்சு தான் இங்க தன் கர்மத்தை கழிக்கிறதுக்கு மட்டும் இருந்தானாக்க அவன் யாரா இருந்தாலும் இன்ன ஜாதிக்காரன் இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி பெண்களுக்கு என்னன்னாக்க அவ கடமை என்னன்னாக்க தன்னுடைய கணவனுக்கு ஹெல்ப் பண்றது, மனசார ஹெல்ப் பண்றது. அது பண்ணினா தானே கிடைக்கும். அவ இது முயற்சி எடுத்து பண்ணணுங்கிற தேவையில்லை. புரியுது சுவாமி. ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ அந்த காலத்துல பெண்கள் வேலைக்கு போகல, வெளியே போகல. அதனால அந்த ஆணுக்கு ஒரு கடமை குடும்பத்தை இப்ப இப்ப இந்த காலத்தை வச்சு நம்ம பாக்குறோம், பெண்களும் சரி சமமா அவங்க இல்ல, சில சமயம் ஆண்கள் கூட குழந்தைய பாத்துக்கிறது சில குடும்பத்துல கூட நடக்குது. அந்த மாதிரி சரிசமமா ஒரு 50-50 அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொறுப்பை ஒரு பெண்ணாலையும் பார்க்க முடியும் இல்லையா? இப்ப பெண்கள்னா அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க, இப்ப நம்ம கேட்டோம்னா. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம எப்படி பொருள் கொள்றது? இப்போ ஆணுக்கு ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி உதவி செய்யற அளவுக்கு அவங்க பண்ணாங்கன்னா போதும் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி 2 பேருமே ஒரு பொறுப்புள்ள ஒரு 2 பேருமே அந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறம் நம்ம இந்த கருத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நீங்க கேட்கறது எப்படி இருக்குன்னாக்கமா, திருடக்கூடாது சட்டம் இருக்கு, நான் திருட வேண்டிய அந்த உத்தரவு தள்ளிட்டேன், என்ன பண்றது கேட்குறீங்க? அதே மாதிரி பெண் அவள் பெரிய திருமணம் ஆகிற மட்டும் தகவலுடைய கண்ட்ரோல் இருக்கணும். திருமணம் ஆயிட்டானாக்க புருஷனுடைய கண்ட்ரோல் இருக்கணும். சப்போஸ் புருஷன் பிரிஞ்சுட்டான்னாக்க பிள்ளையோட கண்ட்ரோல் இருக்கணும். பெண்ணுக்கு தனியார் சுதந்திரங்கிறது கிடையாது. கிடையாதுன்னாக்க அவளை அந்தெல்லாம் வச்சுள்ள இவ போய் சம்பாதிச்சு கொண்டு வரணுங்கிற தேவை கிடையாது. இதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் என்னன்னாக்க, நீங்க சோஷியாலஜி படிச்சிருக்கல? ஆமா இல்ல சுவாமி. சோஷியாலஜிங்கிறது மனித இனத்தினுடைய ஆரம்பத்துல இந்த மிடில் டெவலப்மெண்ட் சொல்றது. அதுல சொல்றச்சே எதுனாக்க, உலகத்துல முதல்ல தோன்ற ப்ரொஃபஷன் என்னன்னாக்க வேசைத்தனம் தான். பெண்களுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணுவா? ஈஸியா இருக்கு தவறிப்படுவா. அதனால அவ அதுல போகக்கூடாது. அவளை வீட்டுல உட்கார வச்சு பாதுகாக்க வேண்டியது ஆணுடைய கடமை. அது மட்டும் இல்லாம ஆண் என்ன கொண்டு வரானோ அதை வச்சு குடும்பம் நடத்துவது இவருடைய கடமை.
நம்ம என்ன பண்றோம், இப்ப நிறைய திங்க் பண்றோம், அது வேணும் இது வேணும் இது வேணும். நம்ம குழந்தைக்கு இப்பதான் கணவர் வருது, காலேஜுக்கு போனா என்ன ஆகும், கல்யாணம் பண்ணா என்ன ஆகும், அதுக்கு மேல என்ன ஆகும், ஃபாரின் போனா என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். நமக்கு மேல உண்மையிலே கடவுள் மேல பக்தி இருந்ததுதானாக்க நான் என் கடமையை ஒழுங்கா பண்றேன், கடவுள் என்ன காப்பாற்றுவார், ஒவ்வொரு நாளும் கொண்டு போவார்னு இருக்கணும். அந்த இடம் நம்ம கிட்ட இல்லை. நான் பண்றேன், இந்த ஈகோ நம்ம கிட்ட எல்லாத்தையும் இருக்கு, என்னையும் சேர்த்தான் சொல்றேன். அதனால நமக்கு இந்த நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த நிலைமையை நாமளே நம்ம தரல மண்ணெண்ணி போட்ட மாதிரி ஆயிருக்கு. வேற ஒன்றும் வேண்டாம். நீங்க வேலைக்கு போடலாம் தெரியாது, வேலைக்கு போடுற பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தெரியும் எனக்கு, உண்டா இல்லையா? அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல இருந்தாங்கன்னாக்க குழந்தைகள் வந்து என்னாக்க, இந்த குழந்தைக்கு ஏதோ ஜுரம் வர மாதிரி இருக்கு, இது சரியா சாப்பிடலையே அப்படி நம்ம வீட்டை முழுக்க பார்த்துக்குவாங்க. அவங்க வீட ஒரு யூனிட் தானே, ஒவ்வொரு வீடு நல்லா இருந்ததுனாக்க நாடு நல்லா இருக்கும் இல்லையா? அப்படி இல்லாம ஏதோ வந்து குழந்தைகளை இப்படி ஏதோ பண்றது, இவ ஏதோ பண்றா. ஆக்சுவலி குழந்தைகளை மீட் பண்றது ஒரே ஒரு நாள் தான், அன்னைக்கே அவளுக்கு எடுத்து வேலை வச்சிருப்பா. அப்புறம் எங்க அன்பு இருக்கு ரெண்டு பேர்ட்டையும்? நம்ம அறியாமலேயே இந்த இதுக்கு ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு நம்ம தலையில மண் அள்ளி போட்டுட்டு இருக்கோம். இந்த தப்பு பண்ணிட்டாக்க இந்த தப்புல என்ன பண்றாங்க, இதே தப்பு தான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். தப்பு பண்ணாம இருக்கணும். தேங்க்யூ சாமி. சுவாமி நான் இந்த வேலைக்கு ஒரே போகல, ஒரு நான் வீட்டுலதான் இருக்கேன். நான் வேலைக்கு சொல்லுங்க. போகல. ரைட், வேலைக்கு போய் நல்லது, நீங்க பண்றது நல்லது, அப்ரிஷியேட் இட். சுவாமி சாமி ஒரு இது இப்போ வந்து மீரா ஒரு நீங்க சொன்னீங்க அவனுக்கு அவன் வந்து அவன் பகவான் கிட்ட இது பண்ணும் பொழுது கூட இருந்து ஒத்தாசை செய்தாலே போதும்னு. இப்போ வந்து மீரா வந்து நீங்க எந்த இதுல போடுவீங்க? ஏன்னா மீராக்கு வந்து அவருடைய கணவன் வந்து அவரை கிருஷ்ணன் ஹெல்ப் இருக்கவே பண்ணல. கூடாதுன்னு சொன்னா, அவ வந்து அதுல இருந்து தலையில வெளியே தான் வந்தா. இதுல இருந்து வெளியில வந்து அதனால இந்த என்னை பொறுத்த சரி நான் அறிந்தவை இந்த மாதிரி ஒரு சரணடைஞ்சப்புறம் ஆனா பெண்ணாங்கிறத பத்தி ஒரு இதுவே இல்லை. நம்ம ஆனா பெண் நம்ம வந்து அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு தான் சொல்லுது. ஏன்னா மீராவை நாம வந்து அவ இந்த ராஜகுமாரி வெளியில இருந்த ஒரு அரசின் வந்து ஒரு வெளியே ஓடி விட்டுட்டு ஓடி வந்தா, தெருவா, அதாவது எல்லாத்தையும் இது பண்ணி கிருஷ்ணன் கிட்ட ஒரு சரணகதியோட இருந்தா அப்படின்னா அது இது நம்ம நீ சொல்ற இந்த டப்பாக்குள்ள ஒத்து வர்றது இல்லை இல்லையா? இப்ப ரெண்டு பேரும் எடுத்துக்குவோம். மீராவோட புருஷன். இப்போ மீராவுக்கு பக்தி இருக்கு, புருஷனுக்கு பக்தி இருந்ததா? இல்ல இல்லையா? இல்ல. இப்போ மீரா பக்தியோட இருக்கச்சு புருஷன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாருனாக்க அவளுக்கு வெளியில போயிருக்க மாட்டா, இங்கேயே இருந்திருப்பா. 3 யோகம் இருக்கு பாருங்க, கர்ம ஞான பக்தி யோகங்கள்ல பக்தி யோகத்தை அவ அனுஷ்டிக்கிறா. ஆனால் அவ புருஷன் என்ன பண்ணாருனாக்க இந்த உலகத்துக்குள்ள ஆசைப்பட்டு இந்த ராஜ முஸ்லிம் இப்படித்தான் இருக்கணும், இதுன்னா அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இதுக்குதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தார். அப்போ அவளுக்கு என்ன ஆச்சு, இந்த உலக பொருள் இருக்கு பாருங்க, இந்த இது அரசு, அதுல நான் இந்த மனைவியா இருக்கேன், இந்த இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவளுக்கு இது எல்லாத்தையும் அந்த பற்றம் விட்டு போச்சு. எதனால? ஏன்னா இவ வந்து பக்தி யோகத்துல ஈடுபட்டு போறச்சு, அவ புருஷன் வந்து திருப்பி லௌகீகத்துக்கு இழுக்கிறதுனால இந்த இடத்துல விட்டு போச்சு. பண்ணிருந்தது யார்? எது ரைட்டு? இவள் பண்ண ரைட்டு தானே. அப்போ அது சரியா போச்சு. மீரா அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ ஒரு 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 லட்சத்துல ஒரு கேஸ், அப்படி ஜென்ரலா இருக்கான்னு சொல்ல முடியாது. அவள் வந்து என்ன பண்ணா, பக்தர்கள் உள்ள போறேன், நான் பண்டரிபுரம் போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சா இல்லையா? எத்தனை பேர் போவா? எனக்கு நீங்க 2 பேர் லேடிஸ் வந்து கேட்கறதே எனக்கு பெருசா தோன்றது. எத்தனை பேர் விட்டுட்டு வரா, எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு சொல்ல இல்லையா? அதனால இதுவே பெருசா தோன்றது. இந்த அளவுக்கு ஒரு மென்டல் மெச்சூரிட்டி வந்திருக்கு பாருங்க, அது நல்லது இல்லையா? சுவாமி, ஜெமிலா மேடம் கேட்ட ஒரு கேள்வியோட அதாவது ஒரு ஜீவாத்மா தன்னுடைய கர்மாவினால ஒரு பிறவில ஆணாகவும் இன்னொரு பிறவில பெண்ணாகவும் பிறக்கலாம் இல்லையா? அதுதான். ஆமா. ஸோ அது ஒண்ணு. அதே போல எப்படி ஒரு புருஷன் வந்து ரொம்ப ரேரா ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து இன்னொரு ஜீவனா மாறுறான் அப்படின்றத பார்த்தோம்.
அதை விட ரேர் வந்து இது போல ஸ்ரீபாஷ்யம் கேட்கறது. அதனால ஜெமிலா மேடம் கேட்ட கேள்விக்கு இதுவும் ஒரு பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. இப்ப நான் உங்ககிட்டயே சொல்றேனே, இந்த அளவு நீங்கள்லாம் நார்மலா வேலை இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க, காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறவங்க, கொஞ்சம் லௌகீகமா இருந்தாக்க இந்த நேரத்துல நாங்க ஏதாவது செஞ்சாக்க எனக்கு பலன் தரதா இருக்குமே, லௌகீகமா பலன் தரதா இருக்குமே நினைக்கிறீங்க, நினைக்காம வந்திருக்கீங்க இல்லையா? இதுவே அவனை நோக்கி வைக்கிற ஒரு முதல் ஸ்டெப். ஆனா நம்ம 1ஆம் கிளாஸ் படிச்ச உடனே நம்ம பிஹெச்டி வந்துருமா? வராது இல்லையா? நம்ம இப்படிதான் முயற்சி பண்ணி தான் போகணும். ஐயோ இந்த நேரத்துல என்ன படுத்தா தேவையில்லையே, இல்ல டிவியில ஏதோ அதை பார்த்தா தேவையில்லையே அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இல்லாம அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்க இல்லையா? இதுவே வீடு முற்றத்தை முதல் பகுதி யாரு இல்லையா? விடுறோம் இல்லையா? நம்ம இந்த நேரத்துல அது நடக்கிறது இது நடக்கிறது எண்ணம் இல்லாம இருக்கோம் இல்லையா? இது ஒரு முதல் முயற்சி. நம்ம இந்த மாதிரி பண்ணணும். எஸ்பெஷலி லேடிஸ் வந்து அவள் சேட்டம் வந்துட மாட்டாங்க, ஜென்ஸாவது வந்துருவாங்க. வந்து இதுல எவ்வளவு தூரம் ஈடுபட்டிருக்காங்கிறது அனதர் மேட்டர். ஆனால் இந்த மாதிரி படிக்க வர்றதுக்கு ரொம்ப குறைச்சலா இருக்கும். ஆனா இந்த மாதிரி வருதுங்கிறது ஒரு நல்ல சைன். அது அட்லீஸ்ட் இத்தனை பேராவது இருக்காங்கன்னு தோன்றும். வேற இந்த குரூப்ல ஜென்ஸோட லேடிஸ் தான் நிறைய சுவாமி. நல்லதுமா. ஏதோ நான் பண்ணிருக்கேன். இல்ல சுவாமி, அதாவது இந்த மனது வந்து இந்த அல்லல் படுறது இல்லையா, எது மேலேயாவது ஒரு பற்று வைக்காத இருக்கிறதுங்கிறது ஜெமீலா கேட்ட கேள்வி வண்டர்ஃபுல் கேள்வி. அது அந்த பற்று வைக்கிறதுல இருந்து கொஞ்சம் அந்த ஆற்றாமை வந்து கொஞ்சம் அப்படியே மைல்ட் ஆகுது இத கேட்க கேட்க கேட்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒண்ணு நிச்சயமா தெரியும். இப்ப நீங்க ஏதோ பற்று வச்சிருக்கீங்க, நீங்க ஏதோ காரியம் நினைக்கிறீங்க, அது மட்டும் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. சப்போஸ் நடக்கலைன்னாக்க இடிஞ்சு போய் உட்காந்துடுறீங்க. ஆனா இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க இடிஞ்சு போய் உட்காரதும் கிடையாது. சோ அவன் திருவுள்ளம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். அப்போ இடிஞ்சு போச்சுனாக்கா இதுக்கு என்ன பண்றது, இது இந்த கஷ்டம் வந்துட்டு அது வந்துட்டு எத்தனை பேர் புலம்புறாங்க. நீங்க யாரையாவது போய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா போறோம், அவர் பெரிய ஒரு லிஸ்டே சொல்லுவாங்க. அவர் ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து காட்டாத ஒரே எல்லாத்துக்கும் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம உடம்பு இருந்தா வியாதி வரத்தான் வரும், அதை நம்ம தாங்கிட்டு ஆகணும். வேற ஒண்ணும் இல்லை. நிறைய மழை பெய்யறது இல்ல வெயில் அடிக்கிறது, தாங்கிதான் இருக்கு. நம்ம விட்ட போயிட முடியும்? அதனால these things happen because of his will. அந்த his will அப்படிங்கிறத நம்ம இன்சிஸ்டா இருந்தோம்னாக்க இதெல்லாம் பெருசா தெரியாது. பெருமாள் முன்னாடி நம்ம எல்லாருமே பெண் தானே மேடம்? ஆமா, எல்லாரும் பெண் தான். இருக்க ஒரே ஆண் அவன் தான். புருஷ உத்தமன் அவன் தான். எல்லாரும் பெண் தான். ஆமா, பெருமாள் முன்னால நம்ம எல்லாரும் பெண் தான். அவன் மொத்தம் தான் புருஷோத்தம். வெற்றி இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ரிலாக்ஸேஷன் இருக்குதான்னு நாங்க கொஞ்சம் கேட்டுக்கிறோம். வெற்றி, ஏதாவது எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டோம், அவ்வளவுதான். அம்மா நீங்களாம் குத்து வச்சவங்க எப்படின்னாக்க நீங்கெல்லாம் குத்து வச்சவங்க எப்படின்னாக்க பெருமாளை பத்தி இந்த தாய் தோழி தலைவி பாசனம்லாம் வரைச்ச நீங்க நல்லா அனுபவிச்சு படிக்க முடியும். அதே மாதிரி திருப்பாவைக்கு வியாக்கியானம் எழுதிருச்சு பட்டர்ன்னு சொன்னா தெரியும் இல்லையோ? திருப்பாவைக்கு வியாக்கியானம் எழுதுறது ஆனால முடியாது. இதை அவளால் தான் முடியும் அப்படின்னு சொல்றான். அந்த எங்களால் எல்லாரையும் என்னத்தான் படிச்சாலும் சரி இந்த பெண்கள்மை அடைய முடியலையே. திடீர்னு இந்த ஆண்கள் இந்த ஆணவம் வந்து சேர்ந்துறது எங்களுக்கு இயற்கையாகவே பகவான் நல்ல கிஃப்டட் யூ வித் ஆல் தீஸ் திங்ஸ். நீங்க நினைக்கிறச்சே அவனை வந்து நம்ம ஆத்மாவின் காதலனாக நினைக்கிறது ஈஸியா முடியும். எங்களால் அவ்வளவு ஈஸியா முடியாது. அதுதான் பிரச்சனை. ஆழ்வார் கூட இவ்வளவு 1000 பாட்டு பாடினாக்க அது 100 10 10 நாள் 27 10 தான் இதை பத்தி பெண் தன்மை அமைஞ்சிருக்காரு. அதனால பெண்ணா பிறக்கிறது தான், பெண்ணிடா பிறந்திருக்கே பெருந்தவம் செய்யுமாறு அந்த மாதிரிதான் இருக்கணும். அதுதான் பெருசு. அவளுக்கு தான் பண்ணணுங்கிறது முடியாது. சொல்லுங்கம்மா. சுவாமி அன்னங்கராச்சாரியார் அவர் வந்து சொல்லுவார், பள்ளத்துல நீர் போற மாதிரி பெண் பிறவி இயற்கையிலேயே இறைவனை நினைக்க முடியும். அந்த ஆண்டாளுடைய பாடல்களுக்கு வந்து விளக்கம் சொல்லுவாங்க. அதான் அந்த ஆண்டாளுக்கு வியாக்கியானத்தை சொல்றாரு பட்டர் வந்து, இது வந்து மீசை எழுந்தவரெல்லாம் வியாக்கியானம் சொல்ல முடியாது. இதுக்கு முறை எழுந்தவர்கள் தான் வியாக்கியானம் சொல்லணும் இருக்கார். ஏன்னா அந்த அனுபவம் எங்களுக்கு கிடைக்காது இல்லையா? என்னதான் சொன்னாலும் சரி.
என்னதான் புடைய கட்டினாலும் சரி பண்ண விடுவோமா? ராங்கிற எண்ணம் வந்துதான் இருக்கும் மனசுல. பட்டர்னா என்ன? ஃபுல் நேம் என்ன சுவாமி? பட்டர்னா பராசர பட்டர். பராசர பட்டர். ஓகே. ராமானுஜர் சிஷ்யர் கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வானுடைய பிள்ளை பராசர பட்டர். வேற So, shall we call this a day? Okay. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிகளே சரணம், ஆச்சாரியன் திருவிகளே சரணம், எம்பெருமானார் திருவிடிகளே சரணம். தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்மின் சூத்ராணம் அந்தர்ஜ்வனம் அசீசன்